என்னோட அனுபவத்தில் நான் மிக அதிகமாக விழுப்புரத்தில் நான் பேசியதில்லை. 1-2 நிகழ்ச்சிகள் தான், அதுவும் விழுப்புரம் கம்பன் கழகம் சார்பில் நான் பேசியிருக்கிறேன். ரொம்ப பெரிய ஒரு மனிதர் இந்த ஊரில் இருந்தார், மூகா சங்கரன் என்று அவருக்கு பேர். அவரை மறக்க முடியாது, நினைக்கணும் இந்த நேரத்தில். அவர் தற்போது இல்லை, காலமாகிவிட்டார். ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஊரில் கம்பன் விழாவை நடத்தினார். கம்பராமாயணத்தின் பெருமையை இளைஞர்களுக்கு எடுத்து செல்கிற பெரும் பணியை அவர் செய்தார். அவரது அழைப்பின் பேரில் நாங்கள் வந்திருக்கிறோம். அது தவிர 1-2 நிகழ்ச்சிகள் வந்திருக்கிறோம். இந்த பக்கத்தில் மயிலம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கெல்லாம் வந்திருக்கிறோம். அப்புறம் விழுப்புரத்தில் போக்குவரத்தில் நின்றுக்கிறோம். பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி வந்து விழுப்புரத்தில் ஒரு பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்தது, அந்த பக்கம். அங்கே ராத்திரியெல்லாம் நிற்போம். பஸ்ஸு வரும், ஆனால் ஏற்ற மாட்டாங்க. நடுவடியில் நிற்போம். பாண்டிச்சேரி போகிற வழியில் விழுப்புரம் வந்திருக்கிறோம். இந்த ஊரில் நிகழ்ச்சிகள்ன்றது மிக குறைவு. எனக்கு தெரிய இவ்வளவு பெரிய கூட்டத்தை புத்தக திருவிழா தான் எங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறது. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் எல்லாரும் தொலைவிலிருந்து வந்து பல கஷ்டங்களுக்கு மத்தியில் பயணம் செய்வது ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான், மக்களை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரே ஆசையில் தான் வருகிறோம். நீங்கள் மட்டும் இல்லைன்னு வைங்க, நாங்கள் யாரை பார்த்து பேசுகிறது? ஒரு ஐயா ஹரிதாஸ் ஐயாட்ட மட்டும்தான் பேசணும். இல்லை நம்ம துணை தாசில்தார், இங்கே ஒரு பெரிய குரூப்பே இருக்குது. இங்கே நாங்கள் வந்ததுலேருந்து அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க எங்களை. தமிழனின் பெரும் பண்பாடு விருந்தோம்பல் என்பதை விழுப்புரம் நிரூபித்திருக்கிறது. அவர்களுக்கு வாழ்த்துகள். புத்தகங்களை ஏன் வாசிக்கணும்? முதல்ல வாங்கணும், அப்புறம் வாசிக்கணும். தினசரி வாக்கிங் போவது உடலுக்கு ஒரு உடற்பயிற்சி. அது மாதிரி மனதுக்கு ஒரு பயிற்சி தருவது புத்தகங்களை வாசிக்கிற வழக்கம், மனப்பயிற்சி. அது சின்ன பிள்ளைங்க படிக்கும், திட்டிக்கிட்டே படிக்கும். மிஸ்ஸு படிக்க சொல்லியிருக்கு. இவங்களுக்கெல்லாம் புத்தியே இல்லை. யாருக்கு? இவ்வளோ பெருசாக கொடுத்து ராத்திரியே படிச்சுட்டு வானா நான் எப்படி படிக்கிறது? எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது. என்னம்மா வேலை இருக்குது? யூடியூப் பார்க்கணும், சாப்பிடணும், விளையாடணும், ஹோம்ஒர்க்கு செய்யணும், தூங்கணும். தூங்கும் முன்னாடி ஹேர் கோம்பிங் பண்ணணும். இந்த பொம்பளை பிள்ளைங்களா இருந்தால் தூங்கும் முன்னாடி 1/2 மணி நேரம் தலைவாருது. அவ்வளவு தலைவாரிட்டு களைச்சி விட்டுருது. அந்த காலத்துலலாம் பெண்கள் உறங்கும் முன்னாடி தலைமுடியை இறுக்கி கட்டிட்டு தூங்குவாங்க. என்னங்க நான் சொல்கிறது உண்மையாக இல்லையாங்க? இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, அமைதியாக இருக்கீங்க, இந்த மைக் கொஞ்சம் கூட்டுங்க. அப்படியெல்லாம் இல்லையாம்மா? நான் பொய் சொல்கிறேன்னா? உண்மைதானங்க. அதுக்குன்னே ஒரு ரிப்பன் கட்டியிருப்பாங்க. அது அவங்க அம்மா வந்து இறுக்கி பிடிச்சி கட்டும். அப்படி கட்டும்போது முடி நல்லா வளரும்னு நம்பிக்கை இருந்தது. இப்போ வளரக்கூடாதுன்னு ஒரு ஆசை இருக்கு. எப்படி வளர்ந்தாலும் போய் கட் பண்ணிடுவோம். இது எதுக்கு வளர்த்துக்கிட்டு கட் பண்ணிட்டு? அதை மாதிரி லூஸ் ஹேர், அதில் யார் லூஸுன்றது தெரியலை. நான் வந்து ஆரம்ப நாட்களில் ஒரு போக்குவரத்து கழகத்தில் வேலை செஞ்சேன். அப்போது அங்கே ஒரு அதிகாரி வேலை செஞ்சார். அவர் வரும்போதெல்லாம் சொல்லுவார், வேலைக்கு கிளம்பும்போது யாராவது ஒரு பெண் தலையை விரித்து போட்டு நின்னா திரும்ப வீட்டுக்கு போயிட்டு லீவ் போட்டுருவாராம். நான் போய் சொல்லலை, அந்த மனுஷனை நான் இப்போ நினைக்கிறேன். சார் நேற்று ஏன் வரலன்னு கேட்டால், கிளம்பி வந்தேன் சார், ஒரு அம்மா தலைவிரி கோலமாக முன்னாடி நின்றுச்சு, லீவ் போட்டேன் சார் அப்படின்வார். ஒருவேளை இன்றைக்கி மட்டும் அந்த ஆள் வேலைக்கு போகிறதா இருந்தால் வாழ்நாள் முழுக்க லீவ் போடணும். ஒரு நாள் கூட அவர் வேலைக்கு போக முடியாது. ஏன்னா அவர் ஆஃபீஸில் இருக்கிறதே அப்படித்தான் இருக்குது. அவர் உள்ளே வந்துட்டு லீவ் போடுவார். அதனால் பழைய மரபுகள் எல்லாம் மாறி இருக்கிறது. அழகு என்பதன் வடிவம் மாறி இருக்கிறது. முகத்துக்கு மஞ்சள், தலைக்கு எண்ணெய்,
இதில் நாங்கள் இளைஞர்களை பற்றி பேச போகிறோம். அவர் என்னமோ இளவரசர்னு சொன்னார். என்னை எவனாவது இளவரசன் ஒத்துக்குவான் ஐயா? நான் இருக்கிற வயசுக்கு, நான் இருக்கிற நிலைமைக்கு ராஜானாலே ஒத்துக்க மாட்டாங்க, கூஜானா ஒத்துக்குவான். இல்லை, இவர் கற்பனையில் இளவரசர்னு இருக்கார். நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை எனக்கே மறந்து போனதை நினைவூட்டினார் பாருங்க. பிரகாஷ் பெரியாள் தான். இளவரசர்னா இளமையாக இருக்கணும். இந்த இளைஞர்களை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். யார் இளைஞன்? எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கிறவன், ராத்திரியெல்லாம் முழிச்சிருக்கிறவன், பகலில் தூங்குறவன், ஏர்லி மார்னிங் 12 o'clock எந்திரிப்பான், காப்பியை குடிச்சிட்டு படுத்துடுவான். திரும்ப எப்போ எந்திரிப்பான்றது அவனுக்கும் ஆண்டவனுக்கும் இருக்கிற ஒப்பந்தம். அப்பா கூட பேச மாட்டான், அம்மா கிட்ட அப்ளிகேஷன் போடுவான், ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசுவான். அதில் ஆணும் இருக்கும், அடுத்தாலும் இருக்கும். ஏன் நான் அது இன்னொன்று சொல்லணும், தலைவிரி கோலமாகவே இருப்பான். இங்கே பூரா சுத்தமாக எடுத்திருப்பான், இந்த பக்கம் அவளை நீளமாக வளர்த்துருப்பான். இதை தூக்கி இங்கிட்டு போடுவான், இதை தூக்கி இங்கிட்டு போடுவான். இருக்கு போடுறான், இல்லாதவன் அதை சொல்லப்படாது. நம்ம எப்போவாவது போய், ஏன்பா இப்படி தலைவிரி கோலமாக அவரக்காய் பந்தலை தலையில் வச்சுருக்கியே, இது உனக்கு நல்லா இருக்கா அப்படின்னா உன் வேலையை பாரு. இதெல்லாம் தலைமுடி இருக்கிறதுனால நான் செய்கிறேன். எந்த காலத்துலேயும் அவன் தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இல்லை. அதுவும் இந்த காலத்தில் சின்ன குழந்தைய வளர்க்கும் போதே இந்த பீடியாட்ரிஷியன்லாம் சொல்லிடுறாங்க, எண்ணெய் வைக்காதீங்கன்றாங்க. இந்தியா மாதிரி வெப்ப நாட்டில் எண்ணெய் வைக்காமல் இருக்கக்கூடாதுன்றது நம்ம ஊர் தமிழ் மருத்துவம் சொல்லுது. ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் எண்ணெய் வச்ச தண்ணி கொடுக்கக்கூடாதுன்றாங்க. சின்ன குழந்தை, யாராவது சின்ன குழந்தை வளர்த்துருக்கீங்களா ஐயா? பூரா மிடில் ஏஜாக வந்திருக்கு. பிறந்த குழந்தைக்கெல்லாம் தண்ணி கொடுக்கக்கூடாதான். நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சீனி தண்ணியை தான் முதலே விடுவாங்க. அது விடுறதுக்குன்னே தாய் மாமன் ரெடியாக இருப்பான். அதுக்கு பேர் சேனை வைக்கிறதுன்னு பேர். இன்றைக்கி ஒன்றும் கிடையாது, எண்ணெய் வைக்கிறது இல்லை. அவன் அப்படி இருக்கான்னா பொம்பளை பிள்ளைங்க அதை விட எண்ணெயை கண்ணிலே காண்றதில்லை. எப்போவாவது அது என்னமோ ஒரு ஹேர் ஆயில் மாதிரி என்னமோ ஒன்று இருக்க, சீரமா, ஈரம் இருக்கிறதோ இல்லையோ சீரம் இருக்கிறது தலையில். சீரம் தடவிட்டா அப்படியே நிற்கிது. இன்னும் சில க்ரீமெல்லாம் வச்சுருக்காங்க, அதை இப்படி தடவிட்டோம்னா கத்தி மாதிரி நிற்கிது முடி. கையை இப்படி வச்சா குத்துது. அதை அந்த மாதிரி வச்சுக்கிட்டே அலைகிறான். ஜெல்லு, நல்ல வேலை ஜெல்லுன்னு வச்சாங்க, வேறு எதுவும் வைக்காம. அப்படி முடியை இப்படி ஏற்றி வச்சுட்டு அப்படியே நிற்கிறான். பஸ்ஸில் ஏறினானா படிக்கட்டை விட்டு ஏற மாட்டேங்கிறான். ஏறுன்னு கண்டக்டர் சொன்னார்னா நீ இறங்குன்றான். கண்டக்டர் இறங்குனா பஸ் எப்படி போகும்? பெரும்பாலும் பள்ளி கல்லூரியில் படிக்கிறானுங்க, ஒரு போர்ஷன் பயலுக படிக்க மாட்டேங்கிறான். இளைஞன்னா அப்படித்தான் இருப்பான் போல். அப்பா என்ன சொன்னாலும் நேர் எதிராக பேசுகிறான். பாதி நேரம் மொபைலில் இருக்கிறான். மொபைலில் என்னென்ன வித்தைகள் இருக்கோ அத்தனை ஆப்பும் அவங்கிட்ட இருக்குது. ஏபிபியா, ஆப், அப்ளிகேஷன்றதுனுடைய சுருக்கம் தான் ஆப். அதெல்லாம் அவன் வச்சிருக்கிறான். பார்த்துக்கிட்டு தானா சிரிக்கிறான், தானே மகிழ்கிறான். வீட்டு சாப்பாடை விரும்புறது இல்லை. என்னங்க நான் சொல்கிறதெல்லாம் நடக்குதா இல்லையா? பெரும்பாலும் பொட்டலங்களையே விரும்புகிறான். பொட்டல சாப்பாடுனா சந்தோஷமாக இருக்கான். நேரம் அப்படின்றது அவனுக்கு கிடையாது. எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, குளிக்கிறது, இது எதுக்கும் நேரம் கிடையாது. சில பேர் காலையில் எந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் குளிக்காமல் இருக்கான். சாரி, நான் சொல்கிறதெல்லாம் நடக்கிற விஷயம். சாப்பிட்டுட்டு குளிக்கிறான். டே அப்போல்லாம் செய்யக்கூடாதுடா, ஜீரணம் ஆகாது. சாப்பிட்டுட்டா ஒரு 2 மணி நேரத்துக்கு உடம்புல தண்ணி படாமல் இருக்கணும்.
நீ என்ன சித்த மருத்துவரான்றான். இன்னும் ஏதாவது அட்வைஸ் பண்ணால் பூமர் அங்கிள்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த பூமர் அங்கிளை எங்கேயாவது தொலைச்சிருங்கன்றான். எந்த நேரமும் ஓடிடியில் படம் பார்க்குறான். ஓடிடினா தெரியும்ல, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான். அது அமேசான்னு சொல்லக்கூடாது, அமேசான். அப்புறம் சன் நெக்ஸ்ட்டு, ஹாட்ஸ்டார், இதுக்கெல்லாம் பணம் கட்டுறான். யார் கட்டுறான்? அவன் எங்கே கட்டுறான்? அவங்க அப்பா கட்டுறார். பெரும்பாலும் காலேஜ் படித்தானா அரியர்ஸ் வச்சிருக்கிறான். அரியர்ஸ் வச்சிருக்கிறது குடும்ப பெருமைன்னு நம்புகிறான். அரியர்ஸ் இல்லைன்னா ஆம்பளையே இல்லைன்றான். சார் தோல்வி தான் சார் வெற்றிக்கு படின்றான். அந்த மாதிரி இருக்கிற இளைஞர்கள் முன்னேறணும். இந்த சிந்தனை இந்த புத்தக திருவிழாவில் இருக்கிற அறிஞர்களுக்கு வந்திருக்கிறது. ஏன்னா என்னதான் மூத்த தலைமுறை முன்னேறி இருந்தாலும் நாம் எதிர்பார்ப்பது அடுத்த தலைமுறையைத்தான். அவன் தான் நம்முடைய எதிர்காலம். அவன் சரியில்லைன்னா நம்முடைய குடும்பம் கஷ்டப்படும். அதனால் அவன் முன்னேறதுக்கு என்ன செய்வதுன்னு ஒரு பட்டிமன்றம் வச்சுருக்கிறாங்க. ஒரு 9 மணிக்கு முடிச்சிடலாம். அது வரைக்கும் பேசலாமா இல்லை முன்னாடியே முடிக்கணுமா? நீங்கள் தாங்க சொல்லணும். சார் ஒருத்தர் 2 கையும் தூக்குறார். தண்ணிக்குள்ளே விழுந்தவங்க தூக்குவாங்கள்ல இப்படி. 10 மணின்றது ரொம்ப அதிகபட்சம். ஏன்னா நல்லா இருக்குன்றதுக்காக 42 இட்லி சாப்பிடக்கூடாது. 4 இட்லி தான் அளவு. எதுக்குமே நேரம்ன்றது ரொம்ப முக்கியம். அதனால் இளைஞர்களை பற்றி பேசுவதற்கு புத்தக திருவிழா நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறது. கால வெள்ளத்தில் கரை சேர்ப்பது கலங்கரை விளக்கமாக இருக்கிற புத்தகங்கள்னு ஒரு அறிஞர் சொன்னார். மனிதன் வாழ்க்கையில் தடுமாறி நிற்கும்போது அவனுக்கு பற்றுக்கோடு புத்தகங்கள். புத்தகங்கள் கையில் இருந்ததுன்னா நமக்கு தனிமை என்பதே கிடையாதுன்னாங்க. யாரெல்லாம் வாசிக்கிற பழக்கத்தை வைத்து கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எந்த காலத்திலும் தனிமையை உணர்வதில்லை. எப்பவுமே அவர்கள் யாரோடோ இருக்கிறார்கள். அவர்களோடு கம்பர் இருக்கிறார், வள்ளுவர் இருக்கிறார், மேக்சிம் கார்கி இருக்கிறார், ஜெயகாந்தன் இருக்கிறார், ஜெயமோகன் இருக்கிறார், எஸ் ராமகிருஷ்ணன் இருக்கிறார், தி ஜானகிராமன் இருக்கிறார், சாரு நிவேதிதா இருக்கிறார், நாஞ்சில் நாடன் இருக்கிறார், வண்ண நிலவன் இருக்கிறார், கி ராஜநாராயணன் இருக்கிறார். யார் வேணாலும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடித்த அத்தனை எழுத்தாளர்களே வச்சுக்கோங்க. இந்த எழுத்தாளர்கள் அருகில் இருந்து கொண்டு வழிகாட்டுவார்கள், துணை நிற்பார்கள். நீங்கள் பழகுகிற நண்பர்கள் உங்களுக்கு விரோதமாக போகலாம், ஆனால் புத்தகங்கள் ஆகிய நண்பர்கள் ஒரு காலம் உங்களுக்கு விரோதமாக போவதில்லை. அதனால தான் ஊருக்கு புத்தக திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன, எல்லா மாவட்டங்களிலும் நடத்தப்படுகின்றன. நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து பார்த்து கைதட்டி சிரிச்சிட்டு போயிடாமல் நல்ல நூல்களை வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வாங்கிறது மட்டுமல்ல, படிங்க. படித்தால்தான் முன்னேறலாம். ஒரு சின்ன கருத்து போதும். கல்வி என்பது ரொம்ப முக்கியம். திருக்குறளில் நூல் என்கிற சொல் நிறைய இடத்துல இருக்கு. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும்னு ஊழ் அதிகாரத்தில் வரும். விலங்கொடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர்னு ஒரு குறள் இருக்கு. இது மாதிரி நிறைய நூலை பற்றி இருக்கு. வள்ளுவர் காலத்திலேயே நூல் என்கிற சிந்தனை இருக்கிறது. இந்த நூலை பற்றி வாசித்து பத்திரப்படுத்துகிற ஒரு அருமையான ஏற்பாடு தான் புத்தக திருவிழா. இதில் இளைஞர்களை பற்றி ஒரு பட்டிமன்றம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இளைஞன்னா யாருன்னு சொல்லனா இல்லையா? இப்போ இதில் இளைஞர்களை முன்னேற்றுவதற்கு, அவன் வாழ்க்கையில் முன்னேறணும்.
நம்ம விரலை பிடிச்சிட்டு நடந்தவன், விரலை உதறிட்டு விலகி போகிறவன், நாம் பார்க்க படபடன்னு வளர்றவன், ஆணும் சரி பெண்ணும் சரி, மீசையோட அப்படி கம்பீரமாக எழுந்து நிற்கிறவன், நமக்கே அவனை பார்க்க ஒரு நிறைவாக இருக்கு. நம்ம பையன் எப்படி இருக்கான்னு தெரியுமா, நம்ம பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நமக்கே தோணுதில்ல. டீனேஜுக்கு வரும்போது அவங்கள பார்க்க நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல. அவன் அதில் ஆளில் வளர்ந்தால் மட்டும் போதாது, அறிவிலும் தகுதியிலும் உயரத்தை எட்ட வேண்டும். அப்படின்னா அதான் முன்னேற்றம். நல்லா படிக்கணும், படிக்கிற காலத்திலே வேலைகளுக்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்ளணும், குடும்பத்தை பற்றி சிந்திக்கணும். இதெல்லாம் அவன் செய்யணும்னா அதற்கு அடிப்படையில் எது அதிகம் துணை செய்கிறது? இதுதாங்க தலைப்பு. ஓகேவா? என்னய்யா அமைதியாக இருக்கீங்க? அப்பப்போ சொல்லணும், நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு விழுப்புரத்தை பற்றி தெரியாது. எப்போவோ வந்தே பாரத்தில் வரும்போது 2 நிமிஷம் நிற்கும். இந்த ஊரில் தான் சாப்பாடு ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையா இல்லையா? வந்தே பாரத்தில் சோறு போடுறதே விழுப்புரம் தான். இந்த ஸ்டேஷனில் ஏற்றிடுவாங்க, ஏற்றிட்டு சென்னை போவங்கள கொடுத்துருவாங்க. என்னமோ அதையும் சாப்பிட்டுட்டு நாங்களும் போயிடுறோம். கஷ்டம்தான். ட்ரெயினில் இந்த அத்தனை வச்சு சாம்பார், இதில் சிக்கன் சாப்பிட்றாலாம் உண்டு. அந்த டப்பாவை இப்படி லேசாக திறக்கும்போது லேசாக வண்டி குதிச்சுதுன்னா சாம்பார் வேட்டியில் ஒட்டிடுது. அப்புறம் வேட்டியை க்ளீன் பண்ணணும். சாம்பார் இல்லாமலே சாப்பிட்டு போயிடலாம். ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இந்த ஊர் தான் பயணிகளுக்கு சோறு போடுகிறது. அதனால் உங்கள் ஊருக்கு ஒரு நன்றி. இந்த ஊரில் இருந்துக்கிட்டு குடும்பத்தை பற்றி பேசுவதற்கு 2 அறிஞர்கள். சமுதாயம் என்னையா செய்யும்? குடும்பம் வீடு தாயா ஒரு பிள்ளைக்காக உயிரை கொடுத்து உழைக்கும்னு சொல்கிறதுக்கு திரு ராஜ்குமார் அவர்கள் கடைசி வரைக்கும் கேட்குதுங்களா? பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்குதுன்றாங்க. நல்லது. மைக் செட் நல்லா தான் இருக்கு. சந்திராவா? நம்ம சந்திரயான் விட்டோம்ல, அவர் வீரமுத்துவேல். அவரை நான் ஒரு முறை சந்தித்து பேசி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இப்போ எங்களோட நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க, அது பிரயோஜனம் இல்லை. ஆனால் நான் வீரமுத்துவேல் சாரோட எடுத்தேன் பாருங்கள், அது வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உலக அரங்கில் சீனா கொண்டு போய் இறக்குறேன்னு சொன்ன அந்த விண்கலம் பாதியில் விழுந்துருச்சு. அதுக்கு பேர் சாஃப்ட் லேண்டிங்னு பேர். போய் அப்படியே நைஸாக அந்த கால்கள் வச்சு அந்த சின்ன சின்ன ஃபோக்ஸ் இருக்கும், அதில் வச்சு இறங்கணும். அதை சீனா அனுப்பியது விழுந்த உடனே எல்லோரும் சொன்னாங்க, இந்தியாலாம் சீனாவே நாமளா அப்படின்னு. ஆனால் நாங்களும் விண்வெளியில் சாதிப்போம் என்று நிரூபித்த வீரமுத்துவேல் இருக்கிற ஊர் மாவட்டம் இது. இந்த ஊரில் இளைஞர்களை பற்றி பேசுகிறது ரொம்ப சந்தோஷம். நான் அவரோட பார்த்த நாள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள். அவங்க தான் சாதனையாளர்கள். அவரை மாதிரி சாதிக்கிற இளைஞர்களாக முன்னேறுவதற்கு யார் உதவி செய்வது? இதுதான் கேள்வி. இவர் சொல்கிறாரு குடும்பம்தான். அப்பா அம்மா கொடுக்குற உத்வேகம், அவர்களது தைரியம், அவர்களது தியாகம், அவர்கள் தருகிற பொருட்செலவு உதவி, இதெல்லாம் தான் ஒரு பிள்ளையை உருவாக்குதுன்னு அவர் சொல்கிறார். ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாருங்க, பள்ளிக்கூடம் போக பயப்படுறார். பயப்படுறாருன்னா என்ன அர்த்தம்? பயலுக்கு அவ்வளோ வேகமாக இருக்கான். இங்கே யாருமே வாத்தியார் இல்லையா? உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவமே இல்லையா? எல்லா பள்ளிக்கூடத்து வாசலையும் ஒரு பிள்ளையார் கோயிலில் ஏதோ ஒன்று இருக்குது. நாங்கள்லாம் படிக்கும்போது சேட்டை பண்ணோம்னா வாத்தியார் எங்களை உக்கி போட சொல்லுவார், தோப்புக்காரனை போட சொல்லுவார். 25 தோப்புக்காரனை போடுன்ட்டு ஒருத்தனை எண்ணெய் விட்டுருவார்.
நாங்கள் அவனை நைஸாக சொல்ல டேய் ஒரு 5 கம்மி பண்ணு, சாயந்தரம் கடல மிட்டாய் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட டீலிங் பண்ணுவோம். அவர் என்றதுக்குன்னே ஒரு பையனை போட்டுருவார். ஆனால் இன்னைக்கு வாத்தியார்கள் கோயிலில் போய் தோப்புக்கரணை போட்டு உள்ளே போகிறாங்க. நான் போகிற மாதிரியே பத்திரமா வரணும்யா, எந்த பயலும் என்னை எதுவும் செஞ்சிடக்கூடாது, எனக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் வந்துடக்கூடாதுன்னு வாத்தியார் பயப்படுறார். இந்த சூழ்நிலையில் பள்ளிக்கூடம் பயப்படுற ஒரு நல்ல வாத்தியார் அவர் சொல்கிறாரு குடும்பம் தாங்க. அவரோட இணைந்து பேசுவதற்கு முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி, அவங்க மதுரையில் ஒரு கல்லூரியில் துணை முதல்வர், செந்தமிழ் கல்லூரியில் துணை முதல்வர், வைஸ் பிரின்சிபல். கல்லூரியில் இருக்காங்க ஐயா, பள்ளிக்கூடம் இல்லை. ஏன்னா நினச்சா பாடம் நடத்தலாம். இவங்க நடத்தலைன்னா அவங்க சந்தோஷமா எங்க மிஸ் வாழ்கன்னு வாங்க, நடத்துனா எதிராக நிற்பான். நீ எல்லாம் ஒரு ஆள், தம்பிகளா பிள்ளைகளா படிச்சுக்கங்கடா அப்படின்னா படிச்சிருவோம், எக்ஸாம் எழுதும்போது மட்டும் கொஞ்சம் கவனிங்கன்னுவான். அந்த மாதிரி கல்லூரி வாத்தியார்கள். இவர் அப்படி கிடையாது. இவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடி. ஏஇஓ, சிஇஓ, டிஇஓ பின்னாடியே வந்து நிற்பார். கரஸ்பாண்டன்ட் சொல்லிக் கொடு, 100% சென்டம் வரல சம்பளம் கட். அவங்க அப்படி கிடையாது. படி தம்பி, முன்னேறு தம்பி. மேடம் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேற்றை விட இன்னைக்கு ஏகமாக முன்னேறி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பயல்கள். அதனால் இந்த 2 பேரும் உங்களை நம்பி வந்திருக்காங்க குடும்பமேன்னு பேசுகிறதுக்கு. நீங்கள் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். குடும்பம் என்னையா பண்ணுது? தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னாள் உன் அன்னை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கல்விக்கூடம் தானே. கல்விக்கூடம், சமூகம், இந்த மாதிரி அமைப்புகள் அத்தனையும் தருவது சமுதாயம்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு திரு கருணாநிதி அவர்கள் இந்த பயணத்தில் மிக நீண்ட பயணம் கருணாநிதி தான் பண்ணியிருக்கிறார். நாகர்கோயிலிருந்து வந்திருக்கிறார். அந்த பேரை சொன்னாலே பேசுவார்னு தெரியும். என்னங்க இவ்வளவு பேருக்கு தான் அது தெரியுது. இந்த ஓரத்தில் இருக்கிற படம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு காந்த குரலில் தமிழகத்தை ஈர்த்த ஒரு பெருமகனார் இல்லையா? அவர் பேரை தாங்கி வந்திருக்கிறார். அதனால் அவர் பேசுவார். அவரும் ஒரு பள்ளிக்கூடத்து ஆசிரியர். ஒரே ஒரு வாத்தியாரை அந்த ஆசிரியருக்கு கைதட்டுறார். வாத்தியார்கள்ட்ட இவ்வளோ ஒற்றுமை இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த பக்கம் நிறைவாக சமுதாயமேன்னு சொல்கிறதுக்கு திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள். அவங்க கும்பிடுற சைஸை பார்த்தீங்களா? எம்பி எலெக்ஷனில் நிற்கிற மாதிரியே கும்பிடுவாங்க. நம்பிடாதீங்க, இன்னும் 2 மாதத்தில் ஊரே 2 பட்டு நிற்கும். பார்க்குறவன்லாம் கும்பிடுவான். அவ்வளவு பேர் வந்து நம்ம காலில் விழுந்து கும்பிட போகிறாங்க. எலெக்ஷன் வந்தால் தான் நம்ம ஞாபகம் நிறைய பேருக்கு வரும். இவங்க எல்லா மேடையிலையும் இப்படித்தான் கும்பிட்றாங்க. ஆனால் பேச வந்துட்டாங்கன்னா கொந்தளிப்பாங்க. எல்லா தொலைக்காட்சிகளை பேசுகிற ஆற்றல் பெற்றவர்கள் திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள். அதுலேயும் புத்தக கண்காட்சின்னா அவங்க குத்தகைக்கு எடுத்திருக்கிறாங்க. எல்லா ஊர் புத்தக கண்காட்சியிலையும் ஒரே பேர் இடம்பெறும்னா அது கவிதா ஜவஹர் தான். என்னென்னவோ பேசுகிறாங்க ஐயா, புதுசு புதுசாக படிச்சுட்டு வராங்க, ஊருக்கு ட்ராவல் பண்ணுறாங்க, எங்கே உட்காந்து படிக்கிறாங்கன்னு தெரியல. சில பேருக்கு ட்ராவல் பண்ணாலே தானாக அறிவு வந்துடும் போல்.
நமக்கு டிராவல் பண்ணால் தூக்கம்தான் வருது. நீங்கள் என்னையா இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. விழுப்புரம் தமிழுக்கு தருகிற மரியாதையை நினைக்க நினைக்க பெருமையாக இருக்குது. நான் உண்மையிலே சொல்கிறேன், நாங்கள் சமீபமாக 2 ஊர்களுக்கு போனோம். சில ஊர்களெல்லாம் கெஞ்சினோம், ஐயா சாமி போயிடாதீங்க, இருக்கிற 50 பேர் போயிட்டீங்கன்னா நாங்கள் ஒத்தையில் இருக்கணும். நீங்கள் என்னடானா ஃபுல்லாக அந்த கடைசி கண்ணு கெட்டின தூரம். புத்தக கண்காட்சிகளில் சமீபத்தில் நாங்கள் பார்த்த பெரிய கூட்டம் இதுதான். இது மாவட்ட நிர்வாகத்துக்கு பெருமை, மரியாதை, அவர்களுக்கும் வாழ்த்துகள். நிறைவு வரைக்கும் இருங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ முடிச்சிடலாம், கிளம்பிடாதீங்க, ஏன்னா என்னை ஒத்தையில் விட்டு போயிடாதீங்க. உங்கள் அன்பு, ஆதரவு, கைத்தட்டல், பாராட்டு தான் பட்டிமன்றத்துக்கு நீங்கள் அளிக்கிற பெரிய வெகுமதி. பட்டிமன்றம் தொடங்குகிறது. இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை செய்வது குடும்பமா சமுதாயமா என்கிற இந்த பட்டிமன்றத்துக்கு தொடக்க உரையாக குடும்பமே என்று சொல்ல வருகிறார் அருமைக்குரிய தம்பி ராஜ்குமார் அவர்கள். அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி. பட்டிமன்றங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்து உலகை வலம் வந்து கொண்டிருக்கின்ற எங்கள் நடுவர் பெருந்தகை அவர்களே. மதுரையிலிருந்து விழுப்புரம் வந்திருக்கேன், இது உலகை வலம் வந்து. நான் முருகன் ஐயா, உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி. எல்லாரும் வாலிபன் சொல்லி வையாதீங்க. பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, புத்தக திருவிழாவை மிகச்சிறப்பாக நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அதிகாரிகளே, விழுப்புரம் மாநகரில் தமிழ் கேட்க வருகை தந்திருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இளைஞர்களினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது குடும்பமா சமுதாயமா, இதுதான் தலைப்பு. இந்த தலைப்புக்கான பதிலை வேற எங்கேயும் நம்ம தேட வேண்டிய தேவையில்லை. இந்த மேடைக்கு முன்னாடியே தலைப்புக்கான தீர்ப்பு இருக்குது. நடுவர் அவர்களே, தமிழகம் முழுவதும் புத்தக கண்காட்சி எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அறிவு புரட்சியினுடைய எழுச்சியாக நான் அதை பார்க்கிறேன். தொடர்ந்து நடக்குது. எல்லா புத்தக கண்காட்சியிலையும் பெரும்பாலும் ஐயாவோட சென்று பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் எல்லா புத்தக கண்காட்சியிலும் பார்வையாளர்கள் வருவார்கள். ஆனால் இந்த புத்தக கண்காட்சியில் தான் பார்வையாளர்கள் குடும்பம் குடும்பமாக வந்திருக்கிறார்கள். குடும்பமாக தன் பிள்ளைகள் புத்தகத்தை வாங்க வேண்டும், ஐயா மாதிரி பெரிய அறிஞர்களினுடைய பேச்சை கேட்டு நல்ல வழிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அக்கறையும் உணர்வும் பெற்றோர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். நண்பன்னா எங்க கூட்டிட்டு போவான்? சினிமாவுக்கு கூட்டிட்டு போவான், பார்க்குக்கு கூட்டிட்டு போவான், இல்ல பீச்சுக்கு கூட்டிட்டு போவான். பைக்கில் போற வேகத்தை பார்த்துருக்கீங்களா நீங்க? இப்போ இந்த பைக் எல்லாம் பார்க்கும்போது ஓட்டுறவன் கீழே இருக்கான், பின்னாடி இப்படி மேலே இருக்கு, பஸ் ஃப்ளோர்ல இருந்த மாதிரி இருக்கு. பின்னாடி யார் இருக்குது? பின்னாடி அது 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 அவன் தகுதியை திறமையை பொறுத்தது. யார் இருக்காங்கிறதே தெரிய மாட்டேங்குதுங்க. நீங்க ஓட்டுறவன் தானே ஹெல்மெட் போட்டு பார்த்துருக்கோம், பின்னாடி இருக்கிறது ஹெல்மெட் போட்டிருக்கு. ஆமாங்க, அரசாங்கம் சொல்றது செய்யறான், அது நல்லது தானே. அது என்னன்னே தெரியல. இல்லைன்னா துணியால தலையை சுத்திக்குது. இந்த துப்பட்டான்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எதுக்கு? முகத்தை மறைக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு வந்துடுச்சு. என்ன ஆகுது? பின்னாடி இருந்துகிட்டு ஓட்டுறவன் முதுகுல அப்படியே அந்த சுவத்துல ஓட்டுன பள்ளி மாதிரி சாஞ்சிருது. எங்க போகுதுன்னே போற வேகத்தை போட்டா நமக்கு பதட்டமா இருக்குது. இல்ல பொறாமையா இருக்குது. நடுவர் அவர்களே, உண்மையை சொல்லுங்க. உண்மையை இவ்வளவு தெளிவா சொல்லிட்டீங்களே. நம்ம வயசுல இந்த மாதிரி பைக் எல்லாம் கிடையாதுங்க. மிஞ்சி போனா சைக்கிள் தான். சில பேர் சைக்கிள்ல முன்னாடி உட்கார வச்செல்லாம் போயிருக்காங்க. ஆனா நமக்கு அது அமையல. உங்களுக்கு அமைஞ்சதான்னு தெரியல. இல்ல நீங்க நமக்குன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு அமையும். அது அது அவரவர் தலைவிதியை பொறுத்து தான். இது ஏங்கன்னா சமூகம் தரக்கூடிய சிக்கல்கள் நிறைய இருக்குதுங்க. ஆனா இளமைங்கிறது சாதாரணமானது இல்ல. ஆற்றலினுடைய முழுமையான ஒரு சுரங்கம், அறிவினுடைய களஞ்சியம். அது இளமையை சொல்லும் போது
காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு வரும் பாருங்க, அந்த அளவுக்கு வேகம் இருக்கும், அவன்கிட்ட சக்தி இருக்கும், ஆற்றல் இருக்கும். காற்றாற்று வெள்ளம் வேகமாக வரும்போது அதை சரியான கரைகள் கட்டுப்படுத்தி சரியான பாதையில் செலுத்தினால் அதை நன்மைக்கு பயன்படுத்தலாம். கரை போல இருந்து அந்த இளமையை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு குடும்பத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்பா திட்டுவாரு, அம்மா கோச்சுக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தா தப்பு பண்ண மாட்டான். ஆனா சமூகம் நல்ல வழியையும் காட்டுது, ஆனால் அதிகமாக தீய வழியை காட்டுது. அதைத்தான் நாங்க சொல்ல வர்றோம். ஆனா வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்கல்ல, நீங்க உலகத்தில் சாதித்தவர்கள் யாரை வேணாலும் எடுத்து பாருங்க, சாதனையாளர்கள்னு ஒரு பட்டியல் போட்டு பாருங்க, நிறைய புத்தகங்கள் இருக்கு, எல்லாத்தையும் பாருங்க. பெற்றோர்களினுடைய வழிகாட்டுதலாலும் ஆதரவாலும் ஜெயித்தவர்கள் மட்டும்தான் உண்டு. எவ்வளவு பெரிய வழியை எங்க, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் அம்மாவும் அப்பாவும் தான். பிறக்கிறதுக்கு முன்னாடியே. இப்ப பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் புத்தக மூடையை சுமந்து போகுதில்ல, வெறும் புத்தக மூடையை மட்டும் சுமந்து போகவில்லை, பெற்றோர்களின் கனவுகளையும் சுமந்து போகிறது. எவ்வளவு கனவு, எதிர்பார்ப்பு எல்லாமேங்க. குடும்பத்தின் துணை இல்லாம சாதிக்கவே முடியாது. இந்த பக்கம் உலக புகழ் பெற்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் மேடம் இருக்காங்க. உலகம் முழுக்க பறந்து பறந்து பேசுறாங்க. முறைக்கிற பாருங்க, பயமா இருக்கு. நடுவர் அவர்களே, எனக்கு நீங்க இன்னும் பேசவே இல்லை, அவங்களே வம்புகளுக்கு இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அவங்க வெற்றி பெற்றவர்கள் என்பது உலகத்திற்கே தெரியும். சரிதான சொல்றேன். யூடியூப்ல அவங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு ஃபாலோவர்ஸ், ஆச்சரியமா இருக்கிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்குது. ஆனா என்னன்னு தெரியுமா, இப்ப வெற்றி பெற்ற கவிதா ஜவஹரை உலகம் பாராட்டுகிறது, மதிக்கிறது, பின்பற்றுகிறது. வெற்றி பெறுவதற்கு அவங்க கடந்து வந்த பாதை இருக்குல்ல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பேச்சுத்துறைக்கு வரும்போது, நானும் பேச்சுத்துறையில தான் இருக்கும்போது எங்களுக்கு தெரியும். மேடைக்கு வருவாங்க, கல்லூரி முடிச்ச கையோடு அவங்க மேடைக்கு வரும்போது, மேடையில் அவங்க பேசும்போது ஓரத்தில் அவர்கள் அம்மா நின்று கொண்டிருப்பார்கள். அம்மாவின் துணையோடு மேடைக்கு வந்தவர்கள். நன்றியோட பேசணும், அம்மாவை நினைக்கணும், அம்மாவை நினைக்கணும். வீட்டுக்கு போனா சோறு போடணும். பெத்த அம்மா. நிஜமாவே நான் சொல்றது சத்தியம், பொய் இல்ல. மேடைக்காக போய் பேசுறது நான் இல்ல, அவங்க. நான் அதை சொல்லல, நீங்க சொல்றது தெரியும். நான் அதை அம்மா கூடவே வருவாங்கங்க. ஏங்க நீங்க ஃபுல்லா வந்துகிட்டு இருக்கீங்க, அப்ப சொல்லணும்னா புள்ள பஸ்ல வர்றான், பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு காத்திருக்கிற வேண்டிய சூழல் இருக்கும். நம்பி எப்படிப்பா ஒரு பொம்பளை பிள்ளைய விடுறது? காலம் சமூகம் கெட்டு கிடக்குது, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என் பிள்ளை இல்ல பெத்த வயிறு என்ன செய்யும்னு அந்த அம்மா சொன்னதை நான் என் காதால கேட்டிருக்கிறேன். முள்ள கூடவே இருப்பாங்க, அவங்க நின்றுகிட்டே இருப்பாங்கங்க. அந்த அளவுக்கு அவர்களை பஸ்ல வரும்போது இவங்க தூங்குவாங்க, அந்த அம்மா தூங்காம இவங்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்க. தூங்காமல் தூங்கி இவர்களை பாதுகாத்தது இவங்களுடைய அம்மா. என்ன ஒன்று சொல்றேன், இவ்வளவு புகழ்பெற்ற பேச்ச எதிர்பக்கம் இருக்கிறதுனால சொல்றேன். இந்த பட்டிமன்றம் கவிதா ஜவஹர் முன்னேற்றத்துக்கு எது காரணம்னா இருக்கு இல்லங்க, ஒரு முன்னேறிய இளமை இந்த பக்கம் இருக்கு. ஒரே ஆளை பத்தி பேசக்கூடாது. இல்ல, என்னன்னா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். இவங்க உலகம் முழுக்க நீங்க அப்பாவை பற்றி அவங்க பேசினதை கேட்டிருப்பீங்கல்ல, அந்த ஒற்றை பேச்சு தான் அவங்க உலக புகழ் பெறதுக்கு காரணம். எல்லாருமே நீங்க தந்தையர் தினத்துக்கு எல்லாரும் ஸ்டேட்டஸ்ல வைப்பாங்க. அதை அவங்க பேசினதை கேட்டு நானே கண்ணீர் வடிச்சிருக்கேன், குமுறி குமுறி அழுவேன். நிஜமாவே சொல்றேன், பொய் சொல்லல. அப்படின்னா நீங்க பேசுறதை நிறுத்தி இருக்கணும். அவங்களுக்கு எதிராக உண்மையை பேசுறேன். ஏன்னா நம்ம கூடவே பயணம் பண்றவங்க தப்பான பக்கம் இருக்கிறாங்கிறத சரி நடத்த வேண்டியது என் பொறுப்பு. அப்பாவை பற்றி பேசி ஜெயிச்சிருக்கிறாங்க. நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன், அப்பாவை பற்றி பேசினாலே ஜெயிக்க முடியும் என்றால் அப்பா பேச்ச கேட்டா எவ்வளவு ஜெயிக்கலாம்? அதான் சொல்ல வர்றேன். கேட்டா தானே. இல்ல ஒண்ணும் இல்ல, இவ்வளவு சொன்ன பிறகு அவங்க இந்த பக்கம் இருந்துருவாங்க, கட்சி மாறி எங்க பக்கத்துக்கு வந்துடலாம். கட்சி மாறுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அதான் டெய்லி மாறுறாங்களே. யாரு எந்த பக்கம் இருக்கானே தெரிய மாட்டேங்குது. இந்த கூட்டணியில இருந்து அந்த கூட்டணி, இல்லீங்களா, கூட்டணியில இருந்து இந்த கூட்டணி. நீங்க சமுதாயம் நம்மை ஒரு லெவலுக்கு மேல போகிறதுக்கு பல தடைகளை தரும். ஆனால் பெற்றோர்கள் என்பது தன்னை விட தன் பிள்ளை உயர வேண்டும் என்பதில் அக்கறையோட இருப்பார்கள். தன்னை விட உயரணும், அந்த இருக்குல்ல. அம்மா இடுப்புல பிள்ளைய தூக்கி வச்சு கொண்டு வருவாங்க, அப்பா தோல்ல. இடுப்பு என்பது அன்பின் பாதுகாப்பு, தோளில் என்பது தன்னை விட உலகத்தை பார்க்க வேண்டும் என்கிற அக்கறை. அந்த அக்கறை சமூகத்துக்கு வராது. ஒருத்தர் புகழ் பெற்றுட்டாங்கன்னா எப்படி அவங்கள வீழ்த்தலாம்னு இந்த சமூகம் தயாராக இருக்கிறது. பெரியவர்களே, யூடியூப், பேஸ்புக் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அவதூறு இருக்குங்கிறீங்க. உண்மைக்கு புறம்பான செய்திகளை
யூடியூப் மாதிரி சமூக வலைத்தளங்களில் பரப்புவதற்கு இந்த சமூகம் தயாராக இருக்கிறது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா வீடு என்னங்க, நம்ம பார்த்து 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 பார்த்து, நான் எங்க ஊர் அங்க நாகர்கோயில் இங்க இருக்கிறேன். சாயந்தரம் அம்மாட்ட பேசும்போது அம்மான்னு கேட்டேன், என்னப்பா குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, சளி பிடிச்சிருக்கோ சளி பிடிச்சிருக்கோ இல்ல உளுந்தோட சாப்பிட்டேன்னு வேண்டியது. நிஜமாவே சொல்றேன், இந்த பனி சீசன்ல அலையாதன்னா கேட்கவா போறா, எப்பா உடம்ப பார்த்துக்கப்பா என்று நம் குரலில் கூட நம்முடைய உடல் நலத்தை தெரிந்து கொள்கிற அந்த பக்குவம் அம்மாவிடம் இருக்கிறது. ஏன்னா நம்ம வயிற்றுல இருக்கும் போதே பத்தியம் இருந்தது நம்ம அம்மா தானங்க, இல்லைங்களா? அதை தெரிஞ்சுக்கிங்க. அதனால தான் என்னன்னா, நம்ம தன்னை விட உயரணுங்கிற அக்கறை நம் பெற்றோர்கள் இருக்கும். வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னார், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தன்னை விட உயரணுங்கிற உணர்வு நமக்கு வரணும். இல்ல நீங்க அம்மா தருகிற பாசமும் அப்பா தருகிற தியாகமும் உலகத்தில் சமூகத்தில் யாராலும் தர முடியாது, யாராலும் தர முடியாதுங்க. அந்த ஐயா வீரமுத்துவேலை பற்றி சொன்னேன்ல, சந்திரயான் 3 பார்க்கும்போது உலகமே அதை அப்படியே லைவா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சில பேர் பொறாமையோட பார்த்தான், நாம அக்கறையோடும் ஒரு கௌரவத்தோடும் அதை பார்த்து கொண்டிருந்தோம், கம்பீரமா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த நேரம் லைவா விழுப்புரத்தினுடைய ஒரு வீட்டை காமிச்சாங்க. ஐயா வீரமுத்துவேல் ஐயாவுடைய அப்பா உட்கார்ந்து இருக்கிற அந்த காட்சி, அது சாப்ட் லேண்ட் ஆயிடுச்சுங்கிற சக்சஸ்ன்னு எல்லா விஞ்ஞானிகளும் கொண்டாடும் போது அந்த அப்பாவினுடைய கண்களில் ஒரு ஓரத்தில் கண்ணீர் துளி வருவதை பார்த்தேன். இன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தந்தையாக அவர் இருந்தார். அந்த உணர்வு கூடவே இருக்கிறவங்களுக்கு இருக்கும் நினைக்கிறீங்க? பல பேர் பொறாமப்படுவான், இருக்கும்ல. நாம் வெற்றி பெறுகிற போது கை தட்டுவதற்கு சமூகம் தயாராக இருக்கும். ஆனால் தோல்வி என்று வந்தால் துவண்டு விடுகிற போது தோல் சாய்வதற்கு, தோல் கொடுப்பதற்கும், மடி கொடுப்பதற்கும் நம் அம்மாவும் அப்பாவும் தான் தயாராக இருப்பார்கள். அந்த அளவுக்கு தைரியம் தர்றதுக்கு வேற யாராலையும் அது முடியாது, யாராலையும் முடியாதுங்க. நீங்க சும்மா நீங்க என்ன தெரியுமா, ஒரு குடும்பம் நினைத்தால் எந்த உயரத்துக்கும் கொண்டு போகலாம். சமீபத்தில் செஸ் விளையாட்டுகளினுடைய தாயகம் இந்தியா, அதுல கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கி உலகத்தினுடைய மிகப்பெரிய செஸ் உலக சாம்பியனாக இருக்கிற கார்ல்சன், அவனையே வெற்றி பெற்றவன் நம்முடைய இளவயது பிரக்ஞானந்தான். இந்தியர்களா நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டியது. அவனுடைய சகோதரி வைசாலி, 2 பேருமே கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கினாங்க. 2 பேருமே இந்திய அரசாங்கத்தினுடைய அர்ஜுனா விருது பெற்றார்கள். நீங்க அந்த அவங்க குடும்பத்தோட அந்த வரலாறை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைகள் விளையாட போகும்போது கூடவே அம்மாவும் போவாங்க. அவன் விளையாடும் போது அம்மா ஒரு ஓரத்தில் ஒரு பாவமா அப்படியே நிற்பாங்க. எப்படின்னா, என் பிள்ளை எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற அக்கறையோடு அவங்க பிரார்த்தனையை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய அறிவின் ஆற்றலால் அவன் ஜெயித்திருக்கிறான். அதோடு கூட துணை நின்றது அந்த தாயினுடைய பிரார்த்தனையும் கூட என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய பிரார்த்தனை. நீங்க நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலையும் சரி காலேஜ்லையும் சரி தேர்வு நேரங்களில் தூங்காம முழிச்சிருந்து படிக்கும். அப்ப அம்மா தூங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? டீ காஃபி ஏதோ ஒன்று எடுத்து போட்டுட்டு என் பிள்ளை படிக்கிறான்னு சொல்லிட்டு தன் தூக்கத்தை கூட தொலைத்து விட்டு பிள்ளையினுடைய உயர்வுக்காக விழித்திருந்து பாதுகாப்பது தாயாகத்தான் இருக்கும். இங்க பிள்ளைகள் பள்ளி கல்லூரியில எல்லாம் படிக்குது இல்ல, படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பாடங்கள் இருக்கும், அறிவியல் இருக்கும், கணக்கு இருக்கும், வரலாறு இருக்கும், இந்திய வரலாறு இருக்கும், உலக வரலாறு கூட இருக்கும், எல்லாத்தையுமே படிப்பாங்க. உலகத்தையே நம் பிள்ளைகள் பாடமாக படிக்கலாம். ஆனால் உங்கள் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் தான் உலகம், பிள்ளைகள் தான் உலகம். எல்லா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடம் புரியாமல் இருக்கலாம், உங்கள் பாடத்தை பெற்றோர்கள் புரியாமல் இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளை மிகச்சரியாக புரிந்து கொண்டவர்கள் பெற்றோர்களாகத்தான் இருக்க முடியும். பிள்ளைகளினுடைய ஒவ்வொரு அசைவும் பெற்றோர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு அசைவும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு பிள்ளைகளை புரிந்து இருப்பாங்க. பிள்ளையின் உயர்வுக்காக தன்னையே தியாகம் செய்யக்கூடியவங்க. இப்போ கடந்த ஆண்டு +2 பொதுத் தேர்வு நடந்துச்சு. அதில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சாதனை நிகழ்த்தப்பட்டது. பொதுவாக என்னன்னா, எல்லா பாடத்திலையும் 100 மார்க் இதுவரைக்கும் யாரும் வாங்கினதில்லை. மொழி பாடங்களில் வாங்குறது சிரமம். ஆனால் +2 தேர்வில் 600க்கு 600 மதிப்பெண் வாங்கி திண்டுக்கல்லை சேர்ந்த நந்தினிங்கிற ஒரு மாணவி சாதனை படைத்தாள்.
இல்லைங்களா? அந்த சாதனை படைத்த பிறகு அவங்கள்ட்ட பேட்டி கேட்கும்போது சொல்றாங்க, எங்க அப்பா சாதாரண தச்சு தொழில் செய்யக்கூடிய கூலி தொழிலாளி. எங்க அப்பா குடும்பத்திற்காக வாடகை வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். குடும்பத்திற்காக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உடல் உழைப்பால் உடலை வருத்தி குடும்பத்தினுடைய வருமானத்தை பெருக்கிறார். இவ்வளவு கஷ்டப்படக்கூடிய அப்பா பெருமைப்படுறது மாதிரி ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சேன். அப்பாவினுடைய தியாகத்தை நினைச்சு படிச்சேன். இன்னைக்கு ஒரு சாதனை வந்துருச்சு. என் அப்பாவின் முகத்தில் புன்னையை பார்க்கிறேன். இதுதான் எனக்கு பெருமை. அப்பாவை பெருமைப்படுத்துற மாதிரி நாம செய்யணுங்கிற அந்த இது இருக்குல்லைங்க. இன்னொன்று, அப்பா போட்டிருக்க ட்ரெஸ் இருக்குல்ல, கிழிஞ்ச சட்டையா இருக்கும், கிழிஞ்ச பேண்டா இருக்கும், செருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா பிள்ளை ரொம்ப விலை உயர்ந்த ஷூ இல்லைங்களா, விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு. இதோட நிறைவு பண்றேன் ஐயா. ஒரு கல்லூரியினுடைய மாணவர் விடுதியை பற்றி ஒரு மாணவன் கவிதை எழுதினான். கல்லூரியின் மாணவர் விடுதி வாயிலில் கலவையாய் கிடக்கும் உயர் ரக செருப்புகளுக்கிடையில் தனித்து விடப்பட்டிருக்கிறது ஒரு ஜோடி ரப்பர் செருப்பு. யாருடைய அப்பாவோ பிள்ளையை பார்க்க வந்திருக்கிறார்னு எழுதினான். இப்படி அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இந்த மாதிரி ஆடைகளிலும் எல்லாவற்றிலும் இடைவெளி இருக்கும். ஆனால் பிள்ளைகள் உயர வேண்டும் என்கின்ற அக்கறையில் எல்லா நிலையிலும் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். சமூகம் பல தடைகளை தரும். இப்ப தடை தாண்ட உயரம் தாண்டுதல் இருக்குல்ல, உயரம் தாண்டவன் உயரத்துல ஓடி வந்து உயரத்துல அப்படியே ஜம்ப் பண்ணி வருவான். வந்துட்டு அந்த பக்கம் விழும்போது ஒரு மெத்தையில விழுவான், பார்த்திருக்கீங்களா? அவன் அவ்வளவு உயரம் ஏன் போறான் தெரியுமா? அப்படியே தாண்டி வரும்போது தாங்குவதற்கு மெத்துன்னு ஒரு மெத்தை இருக்குங்கிற அந்த தைரியத்துல தான் அவன் அப்படி குதிச்சு வந்து விழுறான். இந்த மெத்தையாக தாங்குவது குடும்பம். அதனால் தான் சாதனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை. தொடக்க பேச்சாளர் ராஜ்குமார். தனக்கு முன்னாடி யாராவது பேசினா பதில் சொல்லலாம், இவருக்கு பதில் சொல்ல வாய்ப்பு இல்லை. யாருக்கு பதில் சொல்வார்? எனக்கு தான் சொல்லணும். ஏன்னா நான் தான் அதுக்கு முன்னாடி பேசினேன். அதனால் அவர் பிடிச்சிட்டார் அந்த அம்மாவை. அந்த அம்மா அப்புறாணியாக உட்காந்துருக்கு. அவ்வளவு பவியமாக கும்பிடு போட்டு இவர் பேசுகிறார். அப்பாவை பற்றி பேசினீர்களே, அம்மாவை பற்றி பேசினீர்களேன்னு பேசாத ஒரு பேச்சாளரை இவ்வளவு பிடித்து பேசிய ஒரே பேச்சாளர் நம்மால் தான். ஆனால் நல்ல செய்திகள் சொல்லியிருக்கிறார். உயரம் தாண்டுகிற ஒருவன் எந்த தைரியத்தில் தாண்டுகிறான்? அந்த பக்கம் ஒரு மெத்தை இருக்குது, அல்லது மணல் இருக்கும், நல்ல ஆற்று மணல் இருக்கும். விழுந்தால் அடிபடாது, தாங்க ஒரு பாதுகாப்பு இருக்கிறதுன்னு இருக்கானே, அந்த பாதுகாப்பு தான் குடும்பம். அதுதான் அவன் முன்னேற்றத்திற்கு காரணம்னு ஒரு அழகான ஒரு உவமை சொன்னார். பிள்ளை பிறக்கும் முன்னாலே ஆசைகளை, கனவுகளை, கற்பனைகளை வளர்த்து தாய் அந்த பிள்ளைக்காக, அதன் முன்னேற்றத்திற்காக வயிற்றில் இருக்கும் போதே ஞானத்தை வழங்குகிறாள் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நல்ல செய்தி அது. குடும்பம்தான் அந்த பிள்ளைகளை உயர்த்துகிற ஆற்றல் களஞ்சியம்னார். என்னங்க அதெல்லாம் கேட்டீங்களா இல்லையா? இவர் நல்லா பேசினாரா இல்லையா ஐயா? தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது நானே திருவள்ளுவன். என்னை விட என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் எந்த தகப்பனும் தாயும் நினைக்கிறார்கள். என்னை விட அவன் கெட்டு போகணும்னு ஒருத்தர் கூட நினைக்கிறது இல்லை. அந்த உண்மையை சொன்ன ராஜ்குமாருக்கு வாழ்த்துகள், பாராட்டுகள். இப்போ நாகர்கோயில்காரர் வரணும். வாங்க ஐயா, என்னதையா சமுதாயம் செய்யுது, அவருக்கும் கொஞ்சம் கைதட்டி வைங்க ஐயா. ரொம்ப அருமையாக ராஜ்குமார் சார் வந்து பேசிட்டு போனார், நீங்களும் கைதட்டிருக்கீங்க. எடுத்த எடுப்பிலே கேட்டார், இங்கு எல்லோரும் குடும்பமாக வந்திருக்கிறார்கள். வேற ஊர்லலாம் எப்படி வர்றாங்க? எல்லா ஊர்லேயும் குடும்பமாக தான் வருவாங்க. எதற்கு வருகிறார்கள்னு கேட்டிங்களா? இப்போ அந்த இளைஞனுடைய வளர்ச்சி, முன்னேற்றம் என்பது வீட்டிலேயே இருக்குதுன்னா அம்மா அப்பா வீட்டிலேயே வச்சு 2 கருத்தை சொல்லியிருக்க வேண்டியதானே? தெரிஞ்சா தானே.
அதற்காகத்தான் சமூகம் அமைத்து கொடுத்திருக்கிற இந்த மேடையில் நான் சொன்னா கேட்க மாட்டான் சார், நீங்க சொல்லியாத அவன் கேட்பான். நான் இங்க குடும்பமா கூட்டி வந்திருக்காங்க. பாட்டு என்னவோ சொல்றது. இங்க வீட்டுக்கு வாசல்னு ஒன்று வச்சிருக்குல்ல, வீடே போதும்னா அத்தனை வாசலையும் அடைச்சிட வேண்டியதானே, வீட்டுக்குள்ளே வளர்க்க வேண்டியதானே. ஏன் வாசலை வச்சிருக்கோம்? வீடு இல்லை உன் இலக்கு உலகம், நீ பயணப்பட வேண்டியது இந்த வாசலை தாண்டி. அதுதாங்க நிதர்சனமான உண்மை. சும்மா வந்து போய் வாசலை மூடிடுங்க. ஆமா, அம்மா வந்து அங்கே நிற்பாங்களாம். அப்பா பேச்சை கேட்டால் நாமெல்லாம் உருப்பிட்டுருவோமா. கைத்தட்டு தான், நம்ம வெற்றி பெற்றால் கைத்தட்டோம். கைத்தட்டியதால் தான் வெற்றி பெற்றோம் நடுவர் அவர்களே. இந்த சமூகம் கை தட்ட தட்ட தான் ஒருவனுடைய உயரம் சென்று கொண்டே இருக்கும். ஒரு பேச்சாளனுக்கு வெற்றி என்பது அவன் செல்லுகின்ற மேடைகள் தருகிற அங்கீகாரம். நீங்க இப்ப கைத்தட்ட, நானே தட்டல, அங்கீகாரம் தரலன்னு அர்த்தம். அந்த கைத்தட்டு தான் அவனை தருகிறது என்றால் சமூகம் தான் உயர்த்தி பிடிக்கிறது, முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது. சமூகம் சொன்னாதான் கைத்தட்டுது. ஆமா, குடும்பத்தில் அப்படி சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. குடும்பம் தானா கைதட்டும். பெற்றோர்கள்லாம் தியாகிகளா? எனக்கு உண்மையிலே இதுதான் மிகப்பெரிய நகைச்சுவை. ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்குறாங்களா, டீ போட்டு கொடுக்குறாங்களா? 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் டியூஷனுக்கு போன்னு பற்றி விட்டுட்டு இந்த காலத்தில் வந்து இவர் அம்மா டீ போட்டு தராங்க, போன்விட்டா போட்டு தராங்க. என்னையா புயெல்லாம் புளியுது. டியூஷன் சென்டரில் டீ தரானா? ஆமாம், மெத்த போடுறாங்களா? இங்கேருந்து அங்கே குதிச்சா மெத்த. இதாங்க கேடு. மெத்த கொடுத்து அந்த பையனை தூங்க வைக்காதீங்க. கரடு முரடானது வாழ்க்கையின் பாதை. எந்த நேரத்தில் நீ துன்பத்தை சந்திக்கலான்னு வளர்த்தாதாங்க சிறப்படையும். சும்மா இங்கே வந்து திருவள்ளுவர் குறள்லாம் வேற சொல்லி இடுப்பில் தூக்கி வைக்கணுங்க. என்ன தலைப்பு? இளைஞர்கள் தானே, இளைஞர்கள் முன்னேற்றத்திற்கு. அம்மா இடுப்பில் வைத்திருப்பாள், அது அன்பு. அப்பா தோளில் வைத்திருவாள், அது அறிவு. இளைஞனை தூக்கி தோளில் வச்சா அந்த ஆளே பிபி சுகர்னு திரியிறான். இதுல அந்த பாயில வேற தூக்கி வச்சா முடியுமா? ஏங்க, இளைஞர்களை பத்தி பேசினா குழந்தைகளை பத்தி பேசுறீங்க. இன்னும் குழந்தை பருவத்தை தாண்டியே அவர் வரல. இல்ல, அவர் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் போல. குடும்பத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? ஒரு ஒப்பீடு என்பது இருந்து கொண்டே இருக்கும். அந்த 2 பயலுக இருந்தான்னா, ஏங்க மூத்தவனை விட சின்னவன் கொஞ்சம் நல்லா இருக்கான்ல, அவன் ஏன் சாடையில் இருக்கிறான், என்ன போல அறிவோடு இருக்கிறான், அவன் கொஞ்சம் நல்லா படிப்பான்ற ஒரு சின்ன ஒப்பீடு இருக்கும். அல்லது பெரியவன் நல்லா படித்தான்னா, இல்லை உங்கள் அண்ணனை பாரு எப்படி படிக்கிறான், நீ என்ன இப்படி இருக்கிற, அப்படிங்கிற ஒரு ஒப்பீடு இருந்து கொண்டே இருக்கும். இது ஒன்றை உயர்த்தி ஒன்றை தாழ்த்தும் குடும்ப சிக்கல். இப்போ நீங்கள் கேட்கலாம், வீட்டுக்கு ஒத்தே ஒன்று தானே வச்சுருக்குறோம், இங்கே எங்கே ஒப்பீடு? பக்கத்து வீட்டில் ஒப்பீடு, எதிர் வீட்டு அண்ணாச்சியமான பாரு எப்படி படிக்கிறான், நீ என்னடா படிக்காமலே இருக்குங்கிற இந்த ஒப்பீடுகள் இன்றைய வீடுகளில் இருக்கிறது. இது ஒரு மோசமான செயல் இல்லையா? அது தடை இல்லையா? எங்க இலக்குகளை நிர்ணயிப்பது அவனா இருக்கணுங்க. அவர் சொன்னார், புத்தக பையோடு சேர்ந்து பெற்றோர்களின் கனவுகளையும் சுமக்கிறது என்று. தப்பு அது. அதோடைய கனவை தான் அது சுமக்கணும். உங்க கனவை ஏன் தூக்கி சுமக்கணும்னு நினைக்கிறேன். இது தவறானது. எனக்கு என் மக மருத்துவர் ஆகணும், அதனால டாக்டருக்கு படிக்க வைப்பேன். அந்த பிள்ளை ஒரு ஓவியர் ஆகணும்னு நினைச்சிருக்கோம். நல்ல இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன்னு, வீடு தான் ஒரு நல்ல உயர்ந்த முன்னேற்றத்தை தருகிறது என்றால், எந்த பேச்சாளன் வீட்டிலே இன்னொரு பேச்சாளன் உருவாகி இருக்கிறானா? எந்த எழுத்தாளர் வீட்டிலேயாவது இன்னொரு எழுத்தாளர் உருவாகி இருக்கிறாரா? எந்த ஓவிய கலைஞர் வீட்டிலேயாவது? வளர்க்க வேண்டியதுனுங்க, நான் ஒரு பேச்சாளர், நான் ஒரு ஓவிய கலைஞர் இல்லை. சமூகம் அவனுக்கான விதையை தூவுகிறது. உங்க பேச்சை கேட்டா தானே உங்க பையன் பேச்சாளன். அவன் தான் யூடியூப்ல ராஜ்குமார் பேச்ச கேட்கிறான். எங்க இருந்து? சரி, அப்படி கவிதா ஜவஹர் பிள்ளையாவது பேசலாம்ல? இல்லையே. அப்போ குடும்பத்தை விட்டு சமூகம் தான் நமக்கு ஏற்றத்தையும் உயர்வும் தருகிறது. இந்த நம்ம தங்கியிருந்த சர்க்கியூட் ஹவுஸில் பார்த்தேங்க, காலையிலேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய மாணவர்கள் அங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இரவு நேரத்தில் நல்ல பளிர்னு வெளிச்சம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் போட்டிருக்காங்க, படித்து கொண்டு இருக்கிறார்கள். வீட்டில் அல்ல, சமூகத்தில் நண்பர்களாக இருந்து ஒரு ஆசிரியர் யாரோ ஒருத்தர் இலவசமாக சொல்லி கொடுக்குறாரு. உங்கள் வீடு வசதி இல்லை என்றால் சமூகம் அந்த வசதியையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருகிறது, முன்னேறுங்கள் என்று சொல்லுகிறது தான் இந்த காலம் நடுவர்களை. சும்மா என்ன வந்து சமூகம் வீடு தேடி வந்து கற்பிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஒரு காலத்தில் நாம் கல்வியை எங்கோ தேடி போனோம். இன்னைக்கு யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் கல்விக்கான தளங்கள் ஏராளமாக இருக்கிறது. இல்லம் தேடி கல்வினே வந்துருச்சு. இல்லம் தேடி கல்வினே வந்துருச்சு. இதெல்லாம் விட என்ன சொல்றது? இது எல்லாத்தையும் விட சொல்லட்டா, நல்லவன் கெட்டவன்கிற மதிப்பு வீட்டுக்குள்ளே இருக்காதுங்க. ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் தான் பிள்ளை எல்லாருமே நல்லவன் தான்.
நல்லவன் கெட்டவன் என்ற சமூக மதிப்பீடு தான் உங்களையே நிர்ணயிக்கிறது என்று சொன்னால் அதுதான் உங்கள் மனத்துக்கு வலிமை தரும். இது வேண்டாமா, இது சேர்த்து மறந்துட்டீங்க வந்து. அதில் வீடு செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? தோல்வியையே கண்ணில் காட்டாது. தோக்கணுங்க, தோற்றால் தான் எழ முடியும். அந்த தோல்வியை கண்ணில் காட்டணும். உலகம் அப்படி இல்லை. நல்ல படு, கஷ்டப்படு, சிரமப்படு என்று நம்மை பல்வேறு கஷ்டங்களை தந்து உயர்த்துவது சமூகத்தின் பணி என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்போ பெற்றோரை பற்றி ஒரு கவிதை எழுந்திருந்தான். பிள்ளையை சலூனுக்கு அழைத்து செல்லும் அப்பாக்களின் தேவ வாக்கியம், நல்ல பத்தை வெட்டி விட்டுருங்க, அதை நல்ல குறவா வெட்டி விடுங்க. இந்த வாசகத்தை கேட்ட எந்த பிள்ளையும் தன் அப்பாவை சபிக்காமல் இருந்ததில்லைன்னு ஒரு கவிதை எழுதியிருக்கான். உண்மைதானங்க. அவருக்கு முடியில்லாமல் இருக்கலாம், அதுக்க வேண்டிய அந்த சின்ன பயலுக்குமா முடிய இப்படி வெட்ட சொல்றது இல்லை. அதுல கூட ஒரு தடை. ஆனா இளைஞனை பத்தி இப்படி சொல்ல முடியாது ஐயா. ஆமா, அவன் இஷ்டத்துக்குள்ள முடிவு அப்படிதான் வெட்டிட்டு இருக்கான் நடுவர்கள். இன்னைக்கு காலம் இப்படி மாறி இருக்கிறது, விண்ணை நோக்கி செல்கிற காலம். கண்டுபிடித்தேன் கைக்குட்டையை நொடியில், எங்கு தெரியுமா? அடுக்களையில் கரித்துணியா என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறான். இது காரணம், இதனுடைய பின்புலம் என்ன தெரியுமா? அந்த பையன் நல்ல படம் வரைவரனா இருப்பான். கொண்டு அப்பாட்ட காணுப்பா, அப்பா நான் படம் வரைஞ்சிருக்கேன். இது என்ன வரைஞ்சிருக்க? மலை கோணலும் மாணலுமா இருக்குது. மலை உண்மையிலே கோணலும் மாணலும் தானே இருக்கும். மலை எங்கே சரியாக இருக்கும் இல்லை. ஆனாலும் அவர் அதை சொல்கிறார், இந்த கலர் நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை. இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை வீட்டில் ஏற்படுத்தி விட்டுருவாங்க. ஆனால் ஒரு திறமையாளனை கண்டுபிடிப்பது பெரும்பாலும் ஆசிரியர்களாக இருப்பார். டே உன் கையெழுத்து நல்லா இருக்குடா, இன்னும் கொஞ்சம் முத்தா எழுதுடா, டே உனக்கு கட்டுரை நல்லா வருதுடா, ஏன் ஒரு பத்திரிகைக்கு எழுதக்கூடாது? இந்த மாணவர் பக்கம்னு வருது இல்லைங்க பத்திரிகைகளில், பெரும்பாலும் அதற்கு துணை செய்பவர் யாராக இருந்தால் பள்ளி ஆசிரியர்கள் தாங்க. இதை போடுறா, நல்ல கவிதைடா, செய்டா, எழுதுடா, இப்படி என்று ஊக்கப்படுத்துகிற இந்த சமூகம் மேலும் மேலும் பல வாய்ப்புகளை சொல்கிறது. இங்கே சந்திரயான்லாம் சொன்னாங்க வீரமுத்தில், அவர் வீட்டுக்குள்ளே இருந்திருந்தா நடந்திருக்குமா? சமூகம் பெரிய பாதையை தந்திருக்கிறது, அதனால தான் அவர் வெற்றி வாய்ப்பு அடைந்திருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நடுவர் வீட்டில் இருந்தால் தீபாவளி ராக்கெட் தான் விடும். இப்போ இளைஞர்கள்ங்கிற ஒரு 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 பகுதியை நாம் யோசித்து பார்க்கணும். இந்த திருநங்கைகள் திருநம்பிக்கைகள்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இந்த உலகம் உண்டு, அவர்களுக்கும் வாழ்க்கை உண்டு. வீடுகளால் புறக்கணிக்கப்பட்ட அவர்களை கூட, பல்வேறு வார்த்தைகளால் அழைக்கப்பட்ட அவர்களை கூட திருநங்கை திருநம்பி என்று ஒரு நல்ல பதத்தை கொடுத்து அவர்களுக்கும் உயர்ந்த பதவிகளையும் கல்வியும் கொடுப்பது இந்த சமுதாயம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு எத்தனையோ திட்டம். இப்படி இளைஞர்கள் முன்னேற்றத்தில் எவ்வளவு சிறப்புகள் செய்கிறது. வாழ்க்கை கல்தான், முள்தான், காலில் குத்தும் நெருஞ்சிதான், கடந்து போ, மேலே மேலே நடந்து போ, கண்ணை கவரும் குறிஞ்சி காத்திருக்கிறது. இதுதாங்க சமூகம். எடுத்த உடனே வெற்றி வராது, சிரமப்படு அப்படின்னு சொல்றது தான் சமூகம். நிறைய 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 வாய்ப்புகள் எல்லாம் விடுங்க. கல்வி சாலை படிக்கவே முடியல, இந்த திறந்த நிலை பல்கலைக்கழகம் ஒரு இணையான தகுதியை தரும், சமூகம் தருகிறது. 10ஆம் வகுப்பு கூட படிக்க முடியல, தேசிய பள்ளி இருக்கிறது, திறந்த நிலை பள்ளி படிக்கலாம். கல்வியா விளையாட்டா? விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், எத்தனை செஸ் சாம்பியன் சொன்னார்ல, பயிற்சியாளர் எங்கேருந்து வந்தார்? வீட்டுக்குள்ளேயே இருந்தார் அந்த பயிற்சியாளர்? இல்லையே, அவர் சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு தானே. இதுதான் சமூகம் இன்றைய இளைஞர்களுக்கு அமைத்து தருகிற வாய்ப்புகள். எல்லாத்துக்கும் மேலங்க இந்த புத்தக கண்காட்சி, வாருங்கள், நீங்கள் பெற வேண்டிய அறிவு செல்வம் எத்தனை எத்தனை குமிந்திருக்கிறது என்று ஆண்டுதோறும் நினைவூட்டி கொண்டிருக்கிறது என்றால் சமூகம் மிகப்பெரிய படிக்கட்டுகளை நமக்கு அமைத்து தருகிறது. செந்தமிழ் விஜயன் ஒரு பெண், அவளை பற்றி சொல்லிடுறாங்க. மதுரை பக்கத்தில் பிறந்தவள், சாதாரண பெண் தான், இப்போ அரசு பள்ளியில் படித்த ஒரு மாணவி தான். நிறைய தேர்வுகள் எழுதினாங்க, எல்லா தேர்வுகளும் வெற்றி. மத்திய அரசினுடைய வேலைவாய்ப்பு, தமிழ்நாடு அரசினுடைய எல்லா வேலைவாய்ப்புலையும் வெற்றி. ஆனால் அவங்க அரசு வேலைக்கு போகல, மாறாக என்ன செய்தாங்கன்னா பாரதி அகாடமின்னு ஒரு அகாடமியை நிறுவி ஏழை பிள்ளைகளுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் IAS படிப்பதற்கான பயிற்சி, தமிழை சிறப்பாக படிப்பதற்கான பயிற்சி, தொழில் முனைவுக்கான பயிற்சி, இயற்கை விவசாயத்திற்கான பயிற்சி என்று ஒற்றை பெண்ணாக நின்று சாதிக்கிறார் என்றால் சமூகம் அவருக்கு அமைத்து கொடுத்த பாதை. பயந்தெல்லாம் நிற்கிறதில்ல. இன்றைக்கி எந்த பெண்ணும் அம்மா அப்பாவையெல்லாம் கூட்டிகிட்டு வரதில்லை, தனியே நடக்க பழகி கொண்ட ஒரு காலம் இது என்பதை மறந்துவிடக்கூடாது. இதோடு நிறைவு செய்கிற நடுவர்களே, புரட்சியாளர்கள் பிறப்பதில்லை, விதைக்கப்படுகிறார்கள்னு ஒரு வாசகம் நம்ம கேட்டிருப்போம்ல. யாரால் விதைக்கப்படுகிறார்கள் தான் இங்கு கேள்வி. இந்த சமூகத்தை முற்றிலுமாக மாற்றிய, குடும்ப சிந்தனைகளை மாற்றுகிற இந்த புரட்சியாளர்கள் யாரால் விதைக்கப்படுகிறார்கள்? இந்த சமூகத்தினரால் தான் விதைக்கப்படுகிறார்கள் என்பதால் இந்த சமூகமே ஒரு உயர்ந்த முன்னேற்றத்தை தருகிறது.
வீடு வெறுங்கை என்று சொல்கிறது, சமூகம் வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்று சொல்லி கொடுக்கிறது. உனக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, எனவே அதை மேலும் மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்லி நினைவு செய்கிறேன் நடுவர்களே. சக மனிதருக்கு நேரும் வன்முறையை சர்வ சாதாரணமாக கடந்து போய் கொண்டிருக்கும் நான் தான் ஒரு காலத்தில் பொம்மையின் கை உடைந்ததற்கு ஒரு காலம் அழுதேன் என்று ஒரு கவிதை பதிவு செய்யுமானால், சமூகம் உங்களுக்கு இந்த சமூக அக்கறையை ஊட்டிக்கொண்டே இருக்கும். வீடு உடைந்த பொம்மையை தூக்கிவிட்டு என் மகன் அழுத நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வாரிவிடும் என்று கொண்டாடும் சமூகம்தான் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு பாதை அமைத்து தருகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குடும்பம் என்னையா செய்யும்? ஒரு பொம்மை உடஞ்சிட்டா அதுக்காக அழும்போது இன்னொரு பொம்மை வாங்கி தரேன்னு சொல்லும். ஆனால் சமூகம் இதைவிட சவால்கள் இருக்கிறது என்று காட்டும். நீ யார் என்பதை தரம் பிரித்து பார்க்கிற அரங்கமே சமூகம்தான். இப்போ நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் என்னை பார்த்து அழகாக இருக்குன்னு தானே சொல்லியிருப்பாங்க. என்னங்க உண்மையா இல்லையா? என் புள்ள இவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, இப்படி புள்ள பறணும். நான் ஏதோ ஒரு மாதிரி பரிதாபமாக இருந்திருப்பேன், மேலே கீழே பார்த்துக்கிட்டு. ஆனால் எங்கள் அம்மா என்னை அழகுன்னு தானே சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு 60 மார்க் வாங்கினாலே எங்கள் பரம்பரையிலேயே இம்புட்டு மார்க் யாரும் வாங்கினது இல்லையா. எங்கள் பெரியப்பா ஒருத்தர் இருந்தார். நான் காலேஜுக்கு போகிறது முதல் முறையாக நான் அந்த காலத்தில் அமெரிக்கன் காலேஜில் படிக்க போகிறேன்னப்போ அவர் என்னை கூப்பிட்டு விட்டு மைக் அப்படியே வச்சுருங்க ஐயா, நான் அந்த கையை அங்கேருந்து எடுத்துருங்க. அவர் சொன்னார், நம்ம பரம்பரையிலேயே காலேஜுக்கு போகிற ஆள் நீ தாண்டானார். எனக்கு தரையிலேருந்து ஒரு அடி உயர்ந்த மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா நம்மளை விட வயசில் மூத்தவர், அவரை விட நான் பெரிய ஆள் மாதிரி உணர்ந்தேன். காலேஜுக்கு போனால் தான் தெரியும் நான் எந்த ரேஞ்சில் இருக்கேன்னு. எங்கள் வாத்தியார் ஒருத்தர் சொன்னார், நீ எல்லாம் எருமை மேய்க்கத்தாண்டா லாயக்குனார். ஏன்னா எனக்கு அப்போ அவ்வளவு ஆங்கிலம் தெரியாது. இப்போது நீங்கள் மிக உயர்ந்தவர்கள் என்று உயர்த்துவது, மனதளவில் பெருசு பண்ணுறது வீடு. ஆனால் உன் உயரம் இதுதான் என்று மற்றவர்களோடு அளந்து பார்ப்பது சமூகம். அதுதானேயா உனக்கு முக்கியம்னு ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாருங்க. பேசினாரா இல்லையாங்க? இப்போ 2 ஆண்களும் உருகி பேசுகிறாங்க. ஆண்கள் சொல்கிற எதையுமே ஒத்துக்காத பெண்கள். என்ன சில பேர் மட்டும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், அந்த அம்மா ஒத்துக்கிருச்சுன்னா அந்த காலண்டரை கிழித்து அந்த தேதியை பத்திரமா எங்கேயாவது ஒட்டி வைங்க. என் வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள் இந்த தேதி தான் நீங்கள் பின்னாடி வரும் சந்ததிகளுக்கு சொல்லலாம். நீங்கள் சொல்லி பாருங்கள், அந்த அம்மா ஒத்துக்கிற ஆமாம் உங்கள் புத்தி எப்போவுமே இப்படித்தானே இருக்கும். ஏய் நான் என்னம்மா தப்பாக சொன்னேன், என்னைக்கு சரியாக சொல்லியிருக்கீங்க. நான் என்ன சொன்னேன், எதுவுமே சொல்லாதீங்க. ஏம்மா இப்படி கோவப்படுற, நான் பேசினாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கடைசியில் என்ன சொன்னோம்ன்றதே மறந்து போயிடும். அப்படித்தான் பெண்கள் நம்மளை படுத்துகிறாங்க. என்னங்க அது உண்மையா இல்லையாங்க? இவ்வளவு ஆண்கள் உட்காந்துருக்கீங்க, ஒன்றும் கூட ஒருத்தருக்காவது அந்த பயம் இல்லையா? 1000 மேடையில் பேசுகிறார் ராஜகுமார் கருணாநிதி. வீட்டில் போய் பேச சொல்லுங்க பார்ப்போம். என்ன இன்னைக்கு வாய் ஜாஸ்தியாக இருக்கு, என்ன நேற்று 4 இன்ச்சு இன்னைக்கு 42 இன்ச்சாக இருக்குது. அந்த அம்மா என்ன வாய் ஜாஸ்தியாக இருக்குன்னு கபார்னு உட்காந்துருவார். இப்போ நாங்களாம் இங்கே மணி அடித்தா கூட பேசுகிறாங்கல்ல, மணி அடிக்காமலே வாயை மூடுற ஒரே இடம் வீடு தானேயா. பயந்து கிடக்குறாங்கல்ல. இப்போ 2 பெண்கள் வேற பேச தயாராக இருக்காங்க. வாங்கம்மா. விழுப்புரம் புத்தக திருவிழாவினை மிக சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த அருமையான பட்டிமன்றத்தின் நடுவராக வீற்றிருக்கும் எங்கள் மரியாதைக்குரிய சகோதரர் நடுவர் அவர்களே, ஒரு மாபெரும் மாநாடு போல இங்கே திரண்டு இருக்கின்ற ரசிகர் பெருமக்களை உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றோம். புத்தகங்கள் வாசிப்பதற்கானவை மட்டுமல்ல,
அவை உலகை நோக்கி நம்மை அழைத்து செல்லும் சாலைகள் என்று சொன்னார் ஒருவர். ஒவ்வொரு புத்தகங்களும் ஒரு குழந்தை போலத்தான், மிகுந்த வலியோடு தான் பிறக்கின்றன. அதனால் முடிந்தவரை அவற்றை மடியில் வைத்து கொஞ்சுங்கள் என்று சொன்னார் ஒரு கவிஞர். அப்படிப்பட்ட புத்தக திருவிழாவை விழுப்புரம் மாவட்டத்தில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு காரணம் வீடா சமூகமானு கேட்டிருக்கு. எனக்கு முன்னால பேசின கருணாநிதி இருக்காரு, அந்த பேரை சொல்லவே சங்கடமா இருக்கு. ஒரு அருமையான பெரியவருடைய பேர். இவர் வந்து முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்காரு. சரி. நடுவர் அவர்களே, வீட்டில் உள்ளவங்க பிள்ளைகளை ஒப்பிட்டு பேசுவாங்களாம். இவன் கொஞ்சம் நல்லா இருக்கான், அவன் கொஞ்சம் சரியா இல்லைன்னு. இதெல்லாம் எந்த ஊர்லயாவது நடக்குமா ஐயா? நடக்காது. எந்த தாயாவது எந்த தகப்பனாவது தன்னுடைய பிள்ளையின் அழகை ஒப்பிட்டு பார்த்து வருத்தப்பட்டிருக்காங்களா? கிடையவே கிடையாது. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, அப்படித்தான் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப கருணாநிதி வீட்டுல கூட என்ன நடந்திருக்கும் சின்ன பிள்ளையில? அவர் என்ன காக்கைன்றீங்க? இல்ல, அவர் சின்ன பிள்ளையா இருந்திருக்கேன், என்ன நடந்திருக்கும்? சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடி வாங்கியிருப்பாரு. அடி வாங்கியிருப்பாரா? அவரை சொல்லியிருப்பாங்க, அவன் அம்மா, என் புள்ள கட்டையா குட்டையா இருந்தாலும் அந்த அகத்தியர் மாதிரி அறிவாளியா இருப்பாயா. அப்படித்தான் ஒவ்வொரு தாயும் சொல்லுவா. இல்ல, இதுல பாராட்டு இருக்க மாதிரி தெரியல. பாராட்டு தான் நடுவர் அவர்களே. இல்ல 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 இல்ல, நான் நம்ப மாட்டேன். விழுப்புரம் நம்பாதியாது. நடுவர் அவர்களே, குடும்பத்தில் உள்ளவங்க என்னைக்குமே ஒப்பிட்டு பார்த்து பிள்ளைகளை தாழ்வு மனப்பான்மைக்கு உண்டாக்க மாட்டோம். ஆனா சமூகம் அதை செய்யும். பள்ளிக்கூடத்துல படிக்கின்ற காலத்துல பாருங்களேன், நாடகமோ ஒரு டான்ஸோ நடக்குதுன்னா பள்ளிக்கூடத்தில் உள்ள டீச்சர்ஸ் பிள்ளைகளை செலக்ட் பண்ணுவாங்க பாருங்க. சிவப்பா வெள்ளையா இருக்கிற பிள்ளைகளா பார்த்து எடுக்கிறது. அப்ப எங்களை மாதிரி கருப்பா இருக்கிற பிள்ளைகளா எங்கேயா போறது? திறமையான பிள்ளைங்க. நீங்க டீச்சர் ஆயிட வேண்டியதான். அப்படித்தான் ஆக வேண்டி இருக்கு. சமூகம் தான் அப்படி ஒப்பிட்டு பார்த்து உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றெல்லாம் பார்க்குமே தவிர குடும்பம் அப்படி ஒரு நாளும் பார்க்காது. அப்புறம் என்ன சொல்றாரு, பெரியவங்க அவங்களுடைய கனவுகளை எல்லாம் பிள்ளைகளுக்கு திணிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்றாரு, எந்த வீட்லயாவது பேச்சாளர் பிள்ளை பேச்சாளர் ஆயிருக்கான்னு கேட்டார். அப்படி இப்ப என்னங்க அவர் சொல்லியிருக்காரு? அப்போ தலைகீழா பேசிட்டாரு. தலைகீழா பேசியிருக்காரு. எப்போ அப்பாவுடைய கருத்துக்களை பிள்ளைகளுக்கு திணிக்கிறோம்னா பேச்சாளர் பிள்ளைய பேச்சாளர் தானே ஆக்கியிருப்பாரு. கட்டாயமா இவ்வளவு கஷ்டம் பட வேண்டான்னு அவங்க அப்பா வேண்டான்னு இருக்காரு. அப்படி சொல்லவா செஞ்சிருக்கணும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, இப்ப எப்படி ஆயிருக்காங்கன்னு சொல்லி முன்னுக்கு பின் முரணாக பேசிவிட்டு போயிருக்கிறார் நம்முடைய கருணாநிதி சார் அவர்கள். ஆனாலும் நடுவர் அவர்களே, பல வீடுகள்ல தன் தந்தையை போலவே பிள்ளைகள் உருவாகி இருக்கிறது. எழுத்தாளர் ஜெயமோகனுடைய மகன் அஜித்தன் தானும் எழுத்தாளர் ஆவேன் என்று அருமையாக கதை எழுதியிருக்கார். மணியன் செல்வன் ஓவியர், அவருடைய பிள்ளைகள் அவரை போலவே தான் ஓவியனாவேன் என்று வந்திருக்கிறார். எத்தனை வீட்டில் அப்பா டாக்டர், பிள்ளைகள் டாக்டர் ஆக வேண்டும் என்று தன் தந்தையவே ஹீரோவாக மனதில் வரித்துக் கொண்டு உருவாகி இருக்கிறாங்கன்னா குடும்பம் தாங்க பிள்ளைகள் இளைஞர்களின் முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கிறதுங்கிறத மறந்துடாதீங்க. அவர் இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல நம்ம இருந்தோமா, அந்த சர்க்கியூட் ஹவுஸ்ல. கலெக்டர் ஆபீஸ்ல இல்ல, சர்க்கியூட் ஹவுஸ் விருந்தினர் மாளிகையில தங்கிட்டோம். அங்க நிறைய பிள்ளைங்க படிக்கிறத இவர் பார்த்துட்டார். இளைஞர்கள் படிக்கிறத பார்த்த உடனே வந்து அது ஒரு பாயிண்டா. எத்தனை இளைஞர்கள் சமூகத்தில் வந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். நடுவர் அவர்களே, அங்க படிக்கிற பிள்ளைங்க ஒரு 100-150 பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி. ஆனா விழுப்புரத்துல எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க? லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேருமா படிச்சுக்கிட்டு இருக்காங்க? இல்ல, வந்தாங்க. இடம் போதாதம்மா. இடம் போதாம இருக்கணும். ஆனா அப்படி வரலையே. பாதி பேர் சினிமா தியேட்டருக்கு, பாதி பேர் வேற எங்கேயோ. இப்படி சமூகத்துக்குள்ள கெடுக்கிற விஷயங்கள் பக்கம் தான் அதிகம் பேர் இருக்காங்க. நல்ல விஷயத்து பக்கத்துல ஒரு 10 பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்குன்னா ஏன் படிக்குது தெரியுமா? அது படி படின்னு சொல்லி போதிக்கிறவங்களுக்காக படிக்காது. குடும்பத்தினுடைய பிரச்சனையை கண்ணால பார்த்து பொறுப்புணர்ந்த பிள்ளைகள் தான் அங்கே வந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமை அருமை. போதிக்கும் போது புரியாத பல விஷயங்கள் பாதிக்கும் போது புரியும். அப்படி பாதிக்க வைக்கிறது குடும்பமாக இருக்கிறதுங்கிறத மறந்துடாதீங்க. நடுவர் அவர்களே, குடும்பம்னா இவங்களுக்கு ரொம்ப சாதாரணமா போச்சு. வந்ததுல இருந்து பார்க்குறேன், சமூகம் தானே படிக்க வைக்குது, சமூகத்துக்கு கூட தான் கொண்டு வந்து விடுறீங்க. ஒரு பெரிய சிவில் இன்ஜினியர் மாதிரி பேசியிருக்காரு. வீடு கட்டும்போது ஏன் வாசல் வைக்கிறீங்க? வெளியே வர வேண்டாமா ஐயா? நீங்க என்ன விவேகா? வாசல்ல வாஸ்து சரியில்லைன்னு வாசல்ல சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு.
அது வெளியே வான்னு சொல்றதுக்கு தான் வீடு கட்டியிருக்காங்க. வாசல் இல்லாம வீடு கட்டணும்னு சொன்ன ஒரே அறிஞர் இவர்தான். ஆமா, அறிஞர் வேற. நடுவர் அவர்களே, அழகா சொல்லுங்களேன், வீடுங்கிறது ஏன் அப்படி அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பத்தி அவர் பேசுறார். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, பிள்ளைகள் நல்லபடியாக உயர வேண்டும். நான் ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தாலும் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைத்து அவன் கனவு நனவாக உழைக்கிறாரே, அதுதாங்க அந்த குடும்பத்தினுடைய பெருமையாக இருக்க முடியும். என்ன யோசிச்சு பாருங்க, இவர் வந்துட்டு அப்படியே பிள்ளைகள சமூகத்துக்குள்ள தானே வருது. நாகேஷ் ஒரு படத்துல பாடுவார்ல ஐயா, எதிர்நீச்சல். அதுல ஒரு பாட்டு வரும், எதிர்நீச்சல்னு ஒரு பாட்டே வரும். அதுல ஒரு முக்கியமான வரி உண்டு, பள்ளிக்கு பள்ளி சீட்டுக்கு அலையும் தகப்பனுக்கு அதுதான் எதிர்நீச்சல். அப்பனுக்கு அதுதான் எதிர்நீச்சல். பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு சீட்டு வாங்குறதுக்கு நீ, அதுவும் இந்த பிள்ளைகள் கேட்கும், எனக்கு அந்த ஸ்கூல்ல தான் சீட்டு வேணும், நான் அந்த காலேஜில் தான் படிப்பேன். கேட்கிற சீட்டை வாங்குறதுக்காக ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் எங்கெங்கெல்லாம் போய் அவமானப்பட்டு கூனி குறுகி நின்று தங்களுடைய சொத்தை வைத்து அடமானம் வைத்து கூட பிள்ளைகள் படிக்க வேண்டும் என நினைக்கிறார்களே, அந்த குடும்பத்தை நீங்க சாதாரணமா சொல்லிடுவீங்களா? நடுவர் அவர்களே ஒரு அழகான இது சொன்னாங்க, குடும்பம்னா சாதாரணமா சோறு போட்டா குடும்பமான்னு கேட்கிறார் இல்லையா? குடும்பம்ங்கிறது சாதாரணமானது இல்லை. ஒரு அழகான கவிதைங்கய்யா, உடம்ப பார்த்துக்கோ, ஃபோன் பண்ணு, அடிக்கடி ஃபோன் பண்ணு, ஒழுங்கா சாப்பிடு, சனிக்கிழமை ஆனா என்ன தேய்ச்சி குளி, பார்த்து செலவழி, நல்லா படி. இத்தனை அன்பான ஆதரவு வார்த்தைகளா என்று ஏக்கத்தோடு பார்த்தான் பேருந்து நிலையத்தில் பிச்சை எடுத்த அனாதை சிறுவன் என்று ஒரு கவிஞர் எழுதுகிறார். சின்ன சின்ன வார்த்தையில தாங்கய்யா நமக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய தானி கிடைக்கும் என்றால் அதை கொடுக்கக்கூடியது குடும்பம் என்பதை மறந்து விடாதீர்கள். ரொம்ப அழகா. ஆனா சமூகம் வெளியே போனாலே நம்ம பிள்ளைகளை நினைச்சு நம்ம பயப்படுறோம். சமூகம்னா பள்ளிக்கூடமும் கல்லூரியும் மட்டும் இல்லையே, அது இருந்தா நம்ம பயப்பட வேண்டாம். சமூகத்துக்குள்ள எவ்வளவு இருக்கு. நம்ம தான் சொன்னோமே, வீட்டை விட்டு வெளியே போனா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நல்லா நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம்னாரு இல்லையா? என்னெல்லாம் நடக்குது வெளியே, என்னென்ன விஷயங்கள் கெடுக்குமோ அத்தனையும் முன்னால் அப்படியே கலர்ஃபுல்லா இருந்து வா வான்னு கூப்பிடுது அவனை. அப்ப அவன் நல்லதை நோக்கி போவானா இளைஞன், கெட்டதை நோக்கி போவானான்னு யோசிச்சு பாருங்க. எங்க அப்பார்ட்மெண்ட்ல பக்கத்துல ஒரு வீட்டில் இளைஞன் இருக்கான், கல்லூரியில் படிக்கிற பையன். பொங்கல் அன்னைக்கு வீட்டில் பால் பொங்குது இல்லையா, பால் பொங்கும் போது எல்லாரும் பொங்கலோ பொங்கல்னு கத்தி எல்லாரும் சக்கரை பொங்கல் வைப்போம், அரிசி போட்டு பொங்கல் வைப்போம், அப்படிதானா? இந்த பையன் அவன் அப்பா பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு அவனை பொங்கல் அன்னைக்கு. நான் நல்ல நாள் யாதுமா ஏயா பிள்ளைய போட்டு அடிக்கிறீங்க, வயசுக்கு வந்த பெரிய பையனை போய் அடிக்கிறீங்களே அப்படின்னு அப்பா சாத்திட்டார் அவனை. ஏயா இப்படி அடிக்கிறீங்கன்னு கேட்குறேன். அப்பா சொல்றாரு, பொங்கல் பொங்கி வரும்போது இந்த பையன் மிச்சரை நொறுக்கி போட்டிருக்கான் ஐயா. அது என்னையா குடும்பம், மிக்சர் பொங்கல். அவனுக்கு எங்க பழகி இருக்கான் பாத்தீங்களா, நொர அடங்கணும்னா மிச்சரை போடணும் அப்படின்னு அவனுக்கு நண்பன் சொல்லி கொடுத்துருக்கான். அதை பார்த்துட்டு வந்து இப்படி ஒரு சூட்சுமா இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. வேற கடையிலேயே இருந்திருக்கான். அப்ப எப்படி ஒரு சமூகம் ஒரு இளைஞனை சீரழித்து கொண்டு இருக்கிறதுன்னு கொதிச்சு போய் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். சமூகம் தான் காப்பாத்துதுன்னு கவிதைகளா சொல்லிட்டு போயிருக்காரு கருணாநிதி. வந்து சமூகம் நுரையும் கொடுக்குது, மிக்சரும் ரெண்டும் கொடுத்துருச்சு, ரெண்டையும் கொடுக்குது. நடுவர் அவர்களே, இது பிப்ரவரி மாசம். இளைஞர்கள் எதை மறக்கிறானோ இல்லையோ இந்த மாசத்தை மறக்கவே மாட்டாங்க. 14ஆம் தேதி, அதாவது நம்ம காலத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டது அந்த ஒரு நாள் தான், பிப்ரவரி 14 காதலர் தினம். அவ்வளவுதான் நமக்கு தெரியும். நம்ம காலத்துல அதுவும், எங்க காலத்துல அது கூட தெரியாது. நம்ம காலம்னா அவங்க ஏன் வயசு ஆயிடும் இல்ல, அப்ப கொஞ்ச காலத்துக்கு பிறகுதான் அந்த ஒரு தேதி கூட தெரிஞ்சுது இல்லையா? ஆனா இப்ப இந்த மாசம் முழுசும் கொண்டாடுறாங்க ஐயா அந்த காதலர் தினத்தை. அதுக்கு என்னென்ன பேர்லாம் வச்சிருக்கான் பாருங்களேன். சாக்லேட் டே ஒரு நாள், டெடி டே, டெடி பியர் வாங்கி கொடுக்கறது, சாக்லேட் டே, டெடி டே, ரோஸ் டே, ப்ரப்போஸ் டே, ஹக் டே, கிஸ் டே, பிரேக்கப் டே. அது அடுத்த நாளே, அது 15ஆம் தேதி. இப்படி கொண்டாடி அவனுக்கு உண்மையா ஃப்ரைடேயா சாட்டர்டேயான்னு கூட தெரிய மாட்டேங்குது. இத்தனை விதமா அதை பிரித்து வைத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோன்னு கொண்டாடுறானே. இந்த சமூகத்துல எப்படி இளைஞர்கள் முன்னேற முடியும் அப்படிங்கிறத நாங்க கேட்கிறோம்.
நடுவர் அவர்களே, குடும்பம்ங்கிறது உடலை மட்டும் வளர்க்கவில்லை, நம் உணர்வையும் சேர்த்து வளர்க்கக்கூடிய இடம் குடும்பமாக இருக்கிறதுங்கிறத மறந்துடாதீங்க. மாவீரர் சாம்ராட் சிவாஜியை பற்றி பேசும்போது வரலாற்றில் சொல்லுவாங்க, அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு நாட்டை ஜெயிச்சுட்டு வந்துட்டார், ஒரு அரசனை ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு. உடனே தோல்வி அடைந்த நாட்டில் இருக்கின்ற பொருட்களை அள்ளிட்டு வருவாங்க இல்லையா, அப்படி கொண்டு வந்த போது ஒரு தளபதி வந்து சிவாஜி கிட்ட பேசினார், மாவீரர் மன்னர் அவர்களே, மாமன்னர் அவர்களே, உங்களுக்கு ஒரு அருமையான பரிசை நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம்னார். அப்படியா, என்ன பரிசு கொண்டு வந்திருக்கீங்கன்னு சிவாஜி ஆர்வமா கேட்டார். உடனே ஒரு பல்லக்கை திறந்து விட்டார்கள். உள்ள ஒரு அழகான பொண்ணு உள்ள இருக்கு. எதிரி நாட்டில இருந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க, ஜெயிச்ச நாட்டில இருந்து. அதை பார்த்துட்டு சிவாஜி கொஞ்ச நேரம் அப்படி நின்னாராம். நின்று விட்டு சொன்னார், என் தாய் இப்படி ஒரு அழகாக இருந்திருந்தால் நானும் பேரழகனாக பிறந்திருப்பேன் அல்லவா என்று சொன்னாராம். அப்போ அடுத்தவரின் வீட்டு பிள்ளைகளை தாயாக மதிக்க வேண்டும் என்ற உணர்வை பால் ஊட்டும் போதே சிறந்த பண்பாட்டு உணர்வையும் ஜிஜிபாய் ஊட்டியதால் தான் மாவீரன் சிவாஜி அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதராக வாழ்ந்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. நடுவர் அவர்களே, நாங்க கல்லூரி பேராசிரியர்கள், நாங்க பார்க்கிற சில வருத்தங்கள் நிறைய இருக்கு. மாணவர்கள் மத்தியில சமூகத்துக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறீங்க. இவங்களை வெளியே விடவும் முடியாது, விடாம வீட்டுக்குள்ளேயும் வைக்க முடியாது என்று தவிக்கின்ற நிலை இருக்கிறது. அவங்களுக்கு பழகுற நண்பர்கள் வட்டத்துல நல்ல விஷயங்கள் வருதோ இல்லையோ, கெட்ட விஷயங்கள் பக்கத்து பெட்டி கடையில கூட கிடைக்கக்கூடாத போதை வஸ்துகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்ல எப்படி சமூகம் எங்களை உயர்த்துகிறது என்று நாங்கள் சொல்ல முடியும் என்பதை நாங்கள் கேட்கிறோம். நடுவர் அவர்களே, நம்ம காலத்துல, நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் ஆசிரியர்கள் கிட்ட குரு பக்தி இருந்தது. வீட்டிலேயே நம்ம சொல்லுவோம், ஆசிரியர்கிட்ட வணங்கி நல்லபடியா. ஆசிரியர்கிட்டயா மாணவர்கிட்டயா? ஆசிரியர்களுக்கு மேல குரு பக்தியோட இருந்தாங்க ஒரு காலத்துல. ஆனா இப்ப எந்த மாணவனுக்கும் இல்ல ஆசிரியர்னா, இல்லவே இல்லை சுத்தமா. ஏன் தெரியுமா? சமூகத்துல வர்ற திரைப்படங்கள் எல்லாம் கல்லூரி பேராசிரியர்கள்னா காமெடியன் அப்படின்னே காட்டிட்டாங்க. அதனுடைய முடிவு என்னன்னா, ஆசிரியர்களை பார்த்தாலே இவன் நக்கல் அடிக்கிறான். ஒரு பேப்பர்ல பரீட்சை எழுதி முடிச்சு கையில கொடுத்துட்டு போறான். ஏன்பா இப்படி ஒரு பேப்பர்ல எழுதியிருக்க அப்படின்னு கேட்டா, உங்க படத்து வசனத்தை சொல்றான் நடுவர் அவர்களே. சிங்கிள் தாள்ல தான் எழுதும் அப்படின்ட்டு போறான் அவன். அடுத்த வரியை நான் சொல்ல வேண்டாம். இல்லம்மா, நீங்க சொல்லவே கூடாது. அப்படி நடுவர் அவர்களே, குடும்பம் என்பது பிள்ளைகளுக்கு தாயும் தந்தையும் இருந்து பிள்ளைகளின் கனவையே தன் கனவாக கொண்டு தியாகம் செய்யக்கூடியவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள். விட்டு கொடுத்து வளர்ப்பது குடும்பம், போட்டு கொடுத்து கெடுப்பது சமூகம். வீட்டில் அப்பாங்கிறவர் முள் என்று தான் நம்ம நினைப்போம். ஏன்னா சரியா பேச மாட்டார்ல, ரஃபா இருப்பார் சில வீடுகளில். தந்தையை முள் என்றுதான் எல்லோரும் நினைப்பார்கள். ஆனால் அவர் நமக்காக ஓடும் கடிகார முள் என்பதை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தந்தை பல பேருக்கும் புரியாத மரபு கவிதை என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் என்றைக்கும் மனதில் இனிக்கும் ரசனைக்குரிய கவிதையாகவே இருப்பார். குடும்பத்தில் பிள்ளைகளின் இளைஞர்களின் உயர்வுக்கு பெரிதும் துணையாக இருப்பது சமூகத்தை விட குடும்பமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் முனைவர் ரேவதி அவர்கள் ரொம்ப உண்மைகளை சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கண்ணெதிர பார்க்குறாங்க. February 1 தொடங்கிட்டாங்க. செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் வருதுல்ல, எவனாவது என்னைக்காவது ஒரு பூ கொண்டு கொடுத்துருக்கானா? ஒரு சாக்லேட்டு, ஒரு பழைய பிஸ்கட்டு, ஒரு பேனா இப்போ யாரும் மதிக்கிறதில்ல, எழுதுறதில்ல, எல்லாம் கம்ப்யூட்டர் வச்சுட்டாங்க. ஏதோ ஒன்று, ஐயா டீச்சர் மிஸ், இந்த நாளில் உங்களை நான் சேவிச்சுக்கிறேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சில பேருக்கு சொல்கிறாங்க, காலேஜ் வாத்தியார்கிட்ட வந்து, சார் இன்னைக்கு என்னமோ டீச்சர்ஸ் டே ஆமே, மத்தியானம் பிரியாணி வாங்கி கொடுங்கன்றான். இவனுக்கு 40 பேருக்கு வாத்தியார் பிரியாணி வாங்கி கொடுக்குமா? அவர் டே என்னடா சொல்கிறீங்க? ஆமாம் சார், கல்யாண நாள்னா கொண்டாடுறீங்கள, பிறந்த நாள் கொண்டாடுறீங்கள, அது மாதிரி இதுக்கு கொண்டாடுங்க. நாங்கள்லாம் படிக்கிறதுனால தான் சார் நீங்கள் டீச்சராக இருக்கீங்கன்றான். நாங்கள் மட்டும் வரலைன்னா உங்களுக்கு சம்பளமே போச்சு, நன்றியோடு இருங்கன்றான். ஆனால் February மாதம்
விதவிதமாக. அன்னைக்கு என்னென்ன கனவு கற்பனைகள் இருக்கான்னு தெரியுமா? சில பேர் 3-4 பேருக்கு வாங்கிடுறான். ஒரு கிஃப்ட் கிடையாது, 3-4 கிஃப்ட். அங்கே கொடுக்கறது இங்கே தெரியாது, இங்கே கொடுக்கறது அங்கே தெரியாது. சமூகம் எல்லாத்தையும் அங்கீகரிக்குது. அந்த பொண்ணு நினைக்குது இவன் எனக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு. என்ன கொடுமையா இது? குடும்பத்துக்குள்ளே இந்த சிலுமிஷம் பண்ண முடியுமா? என்னங்க அவங்க சொன்னது உண்மையா இல்லையாங்க? ரேவதி ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. 3 பேர் பேசிட்டாங்க. உண்மையிலேயே இந்த தலைப்பெல்லாம் ரொம்ப ஜோக் அடிக்கிற தலைப்பு கிடையாது. ஏன்னா இளைஞர்களை பற்றி பேசுகிறோம். இருக்கிறதுலாம் 40-50 ஆவரேஜ் ஏஜ். 35-40-50 தான் இருக்குது. இளைஞர்கள் எவனும் வரமாட்டான். எங்களை பற்றி இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. என்ன தெரியும்னு பேசுகிறாங்க. இதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம், வேஸ்ட் ஆஃப் டைம். வாட் யூ திங்க் அபவுட் அஸ்? நான் யார், என் கனவு என்ன, என் கற்பனை என்ன, என்னையா நீங்கள் அப்படின்னு அவன் ஒரு நினைவில் இருப்பான். ஆனாலும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இவ்வளவு ஆர்வமாக தொடங்கின அதே உற்சாகத்தோடு இருக்கிற விழுப்புரம் மக்களுக்கு நன்றியும் வாழ்த்துகள். இப்போ அப்பாவை பற்றி கவிதை எழுதின நம்முடைய கவிதா அவர்கள், பேரே கவிதா ஜவஹர், அப்புறம் கவிதை வேற எழுதியிருக்கிறாங்க. வாங்கம்மா. பட்டிமன்ற உலகின் ஆசானாக திகழ்ந்து கொண்டிருக்கிற நடுவர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற விழுப்புரம் நகரை சார்ந்த அன்பு உள்ளங்களே, பப்பாசி அமைப்பைச் சேர்ந்த சகோதரர்களே, மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அதிகாரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, பொதுவாக நம்ம மேடைகளில் பார்க்கும்போது நேரம் ஆக ஆக குறைகின்ற கூட்டத்தை தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த ஊரில் தான் நேரம் ஆக ஆக கூடுகின்ற கூட்டத்தை பார்க்கிறோம். இது ஒரு நல்ல சமுதாயம்மா, அருமையான சமுதாயம். இங்கே வந்து இப்படி பேசியிருக்காங்களேன்னு தான் வருத்தம். இந்த ஊருக்கு விழுப்புரம்னு பேர் வச்சதை விட விழாப்புரம் என்றே பேர் வைக்கலாம். அவ்வளவு அழகா தமிழை தாங்கி பிடித்து பெயரை மாத்திருங்க. அம்மாவே சொல்லிட்டாங்க, ஒரு புனை பெயரா கூட இருக்கட்டும், அவ்வளவுதான். இதில் ரேவதி அவர்கள் வந்தார்கள், ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்களுக்கு என்ன சங்கடம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் சாக்லேட் டே கொண்டாடுறாங்களாம். உங்களுக்கு சுகர் இருந்தால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவன் வயசில் இருக்கிறான், அதெல்லாம் கொண்டாடுவாங்க. இப்படிலாம் பொறாமைப்பட்டுட்டு யாராவது அலையலாம்? இல்லைம்மா, சாக்லேட் டேன்றத February 14 கொண்டாடுறான். அதுதான் கஷ்டம். ஏன் கொண்டாடக்கூடாதா? தப்பு இல்லைம்மா, நீங்கள் சொல்லுங்க. உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு தானே அந்த உணர்வு புரியும். அந்த மாதிரி வயசானவங்களோட சேராதீங்க நடுவர்களே. February 14 இளைஞர்கள் கொண்டாடலாட்டி தான் இங்கே தப்பு, கொண்டாடலாட்டி தான் தப்பு. இந்த வயதில் அவன் காதலையும் கடந்து போக வேண்டும் என்பதுதான் இந்த சமுதாயம் அவனுக்கு கொடுக்கிற சுதந்திரம். ஒண்ணுமே செய்யாம உட்காந்துட்டு இருந்தோம்னா அது வந்து அந்த டீம் மாதிரி உப்புக்கு சப்பானி. அந்த டீம் உப்புக்கு சப்பானியா? எதிரணியை இவ்வளவு மரியாதையா பேசின பேச்சாளர் நீங்க மட்டும்தான். ஐயா, அவன் அப்படியே ஒரு கவிதை எழுதுவான், அதற்காக 4 புஸ்தகம் வாங்குவான், அதில் ஒரு மயில் இறகு வைப்பான். நாளைக்கு இவன் ஒரு கவிஞர் வைரமுத்து மாதிரி, பழனி பாரதி மாதிரி, கவிஞர் மனுஷி மாதிரி, தாமரை மாதிரி, இசை மாதிரி ஒரு கவிஞர்களாக வருவாங்க. மனுஷிய புத்திரன் ஒரு கவிதை புக் எழுதியிருக்கிறாருங்கய்யா, இப்படி வித்து தீர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த புக்குக்கு பேர் என்ன தெரியுமா? உன்னை யாரும் அணைத்து கொள்ளவில்லையா? அப்புறம் என்னம்மா வாங்கத்தானே செய்வாங்க. மிஸ் யூன்னு ஒரு புக்கு 3500 ரூபாயா, 50 பேர் வாங்கி இருக்கிறாங்க. அப்ப இப்படி ஒரு கவிஞர்கள் உருவாக வேண்டும் என்றால் நீங்க ஒரு கவிதை புத்தகம் போட்டீங்க. நான் போடுறது ஏதோ பாவப்பட்ட புஸ்தகம். அந்த நீயே முளைப்பாய் அப்படின்னு நானே முளைச்சுக்கிற வேண்டியதான். நீயே முளைப்பாய் அப்படின்னு என்ன பேசுறீங்க? மூடி வச்சிருக்கா, முளைக்க விடல. வீர சிவாஜியை பார்த்தீர்களா? அவங்க அம்மா தான் வளர்த்தாங்க, வேற யாரும் அவர் வளர்க்கவே இல்லையா?
வீர சிவாஜி தான் ஒரு மிகப்பெரிய வீரன் அப்படிங்கிறதுல அவருக்கு கொஞ்சம் ஆணவம் வந்து விட்டது. அவருடைய குரு சமர்த்த ராமதாஸ்கிட்ட சொல்றாரு, எல்லாருக்கும் நான் சாப்பாடு கொடுத்துட்டேன், படை வீரர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துட்டேன், என் மக்களுக்கெல்லாம் பசியார வைத்து விட்டேன். சிரிச்சுக்கிட்டே, அப்படியா, இந்த கல்லை எடு அப்படின்னாரு. அந்த கல் அப்படி உடைச்சு பார்த்தா உள்ள ஒரு தேரை வெளியே வந்தது. அந்த குரு சொன்னார், கல்லுக்கு உள்ளே இருக்கிற தேரைக்கும் நீதான் உணவு கொடுத்தாயா அப்படின்னு. அந்த நிமிடத்திலிருந்து வீர சிவாஜி தன்னுடைய ஆணவத்தை அடக்கிவிட்டு இன்னும் பணிவோடு இருந்தார் என்று அவர் வரலாறு சொல்லுகிறது. என்றால் வீடு செல்லம் கொடுக்கும் இந்த சமூகம்தான் ஆணவம் இல்லாமல் வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். இதுல நாங்க முன்னுக்கு பின் முரணா பேசுறோம் எங்க அணியில. இந்த அம்மா ரொம்ப கரெக்டா பேசியிருக்கிறாங்க. வந்தவுடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? புத்தகம் ஒரு குழந்தை போல, அதை தூக்கி கொஞ்சுங்கள், கையில் வைத்துக் கொள்ளுங்கள், தொட்டிலில் போட்டு ஆட்டுங்கள் அப்படின்னு சொன்னார். அவ்வப்போது அமுல் கொடுங்கள், அப்போது ஃபேரக்ஸ் கொடுங்கள் அப்படின்னு அப்படிலாம் சொன்னாங்கல்ல. இந்த புஸ்தகத்தை யார் எழுதி தருவா? அவங்க அம்மா அவங்க அப்பாவும் எழுதி தருவாங்க. அவங்க வீட்டு கணக்கு வேணால் எழுதுவாங்க. அரிசி 5 கிலோ, பருப்பு 1/2 கிலோ, இது வேணால் அம்மா எழுதுவாங்க. ஆனால் புத்தகத்தை இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு படைப்பாளி தான் தர முடியும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல அப்படி சொல்லுவாங்களாம், அப்புறம் இப்படி சொல்லுவாங்களாம். இவங்க முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு எங்களை குறை சொல்லுவாங்களாம். என்னங்க அநியாயமாக இருக்குது. அப்புறம் அவங்க படிக்கும் போது நடந்த ஒரு சம்பவம் சொன்னாங்க பார்த்தீங்களா? டான்ஸுக்கும் நாடகத்துக்கும் சிவப்பாக இருக்க பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த ஆசிரியர். அவங்கள சேர்த்துக்கலாம். ஆனால் அவங்கள எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? இந்த பிள்ளை கருப்பாக இருந்தாலும் கத்தி கத்தி பேசுது அப்படின்னு பேச்சு போட்டிக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த ஆசிரியை தேர்ந்தெடுத்ததுனால தான் இன்னைக்கு இவங்க இவ்வளவு பெரிய பேச்சாளர் இருக்காங்க. தூத்துக்குடியில் ஒரு கல்லூரியில் பேச்சு போட்டிக்கு தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்றது சரி, கருப்பா இருந்தாலும் உங்களை யார் சொல்ல? அவங்க தான் சொன்னாங்கயா, நான் கருப்பா இருக்கேன் அதனால என்னை டான்ஸுக்கு தேர்ந்தெடுத்தேன். இப்படி எல்லாம் நேரடியா இல்ல, அவங்க சொன்னதை நான் சொல்லி காட்டினேன், அவ்வளவுதான். நானா சொல்லலை, எனக்கு என்ன தெரியும்? அவங்க அந்த வயசுல கருப்பா இருந்தாங்களான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அவங்களே வந்து தன் விளக்க குறிப்பு மாதிரி சொல்லிட்டு போனாங்க நடுவர் அவர்களே, நான் சொல்லலை. பேசுங்க கொடுமையா இருக்கு ஐயா. கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா, நாங்க 4 பேர் பேசிக்கிறோம் ஐயா, தயவு செய்து. சமூகம் எவ்வளவு பிரச்சனையை உண்டாக்குது. இன்னைக்கு ஐயா நடந்த சம்பவம் ஒன்று நான் சொல்றேன். இவங்கள மாதிரி கற்பனையெல்லாம் நான் பேச விரும்பல. நீங்க பூரா சத்தியம் தானே பேசுறீங்க. இன்னைக்கு அறையில் நாங்கள் 2 பேரும் இருந்தோமா, அப்போ ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. 2 நாளைக்குள்ள நடந்த சம்பவம். ஒரு சமூக நல அமைப்பு என்ன பண்ணியிருக்குது, ரொம்ப கஷ்டப்படுற ஏழையாக இருக்கிற மாணவர்கள் 1-2 பேரை சொல்லுங்கள், நாங்கள் ஃபீஸ் கட்டுறோன்னு இந்த மேடத்திட்ட சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த கிளாஸில் பீப்புள் லீடர்னு ஒரு பொண்ணு இருக்கும்ல, அதை கூப்பிட்டு, உன் கிளாஸில் ரொம்ப சிரமப்படுறவங்க உனக்கு தானே தெரியும், யாராவது 1-2 மாணவர்களை சொல்லுமா, அவங்களுக்கு நான் சொல்லி ஃபீஸ் வாங்கி தரேன். உடனே அந்த பிள்ளை ஒரு பையன் பேரை சொல்லியிருக்கு. இந்த பையன் வந்து கஷ்டப்படுறான் மேடம், எனக்கு நல்லா தெரியும், அவனுக்கு வந்து நம்ம வாங்கி கொடுப்போம். சரி, நீ அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிடு. உடனே அந்த பையனுக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணியிருக்கு. அந்த பையன்கிட்ட கேட்டிருக்குது, உனக்கு ஃபீஸ் நாங்கள் கட்டிடட்டுமா, நம்ம தமிழம்மா மூலமாக ஒரு வாய்ப்பு வருது. அவன் சொல்லியிருக்கான், எனக்கு ஃபீஸ் கட்டுறது கஷ்டம்தான், ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது எங்கள் வீட்டில் கட்டிடுவாங்க, ஆனால் நம்ம வகுப்பில் இன்னொருத்தன் இருக்கிறான்ல, அவனுக்கு ஃபீஸ் கட்டுங்க, அவனுக்கு தான் அப்பா இல்லை, அம்மா கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க, அவனுக்கு கட்டுங்க. அந்த பொண்ணு இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே இவங்க சொன்னாங்க, எனக்கே கண் கலங்கிருச்சு, இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவு சமூக அக்கறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன அதே வாய்தான் இந்த மேடையில் வந்து குடும்பம் தான் உங்களை காப்பாற்றும், சமூகம் தெருவில் விடுன்னு சொல்லலாமாமா? சொல்லலாம். இல்லைன்னா அந்த கதையை என்கிட்ட சொல்லாமே ரூம்ல இருக்கும்போது தேவையில்லாம பேசக்கூடாது, வாயை மூடிட்டு இருக்கணும். அது பரவாயில்லன்னா ஒரு சினிமா பாட்டை வேற சொல்றாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம், நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம். இது யாருக்கான பாட்டு? இந்த சமூகம் 4ஐயும் தரும், 4ஐயும் எவன் ஒருவன் கற்றுக்கொள்கிறானோ அவன் தான் நல்ல இளைஞனாக இருக்க முடியும் என்று இந்த சமூகம் தானே கற்றுக் கொடுத்திருக்கிறது. என்னம்மா கோல வெறியோட பேசுறீங்க? இதுல எங்க ராஜ்குமார் சார்லாம் நல்ல மனிதர், நல்ல ஆசிரியர், இங்க வந்தாதான் பேசுவார், வீட்டில் பேசவே மாட்டார். நீங்களே சொன்னீங்களே, முடியாது. இங்கே தான் எல்லாம் கைத்தட்ட வச்சு பேசுவார், அங்கே அப்படி கையை கட்டிக்கிட்டே உட்காந்துருப்பார். ஏன்னா அவங்க வீட்டில் யாரும் இவர் பேச்சை கேட்பதே இல்லை. ஆனால் ஒவ்வொரு மார்ச் மாதம் வரும்போது என்கிட்ட சொல்லுவாருங்கய்யா, இந்த மார்ச் மாதம் வந்தாலே எனக்கு படபடப்பாக இருக்குது, படப்பிடிப்பாக இருக்கும்பார். ஏன் சார் அப்படின்னா, பிள்ளைங்க பாஸ் ஆகணும்ல, பிள்ளைங்க நல்ல மார்க் எடுக்கணும்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இவங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடம் முடிச்சு சில வருடங்கள் ஆயிடுச்சு, இன்னும் எந்த பிள்ளைகளை சொல்கிறீங்கன்னு கேட்டபோது அவர் சொன்னார், என்கிட்ட படிக்கிற 40 பிள்ளைங்களும் நல்ல மார்க் எடுக்கணும்ல, எனக்கு அவங்களுக்காக நான் சாமி கும்பிடுறேன்.
இல்லாட்டி அவங்க ஹெட் மாஸ்டர் திட்டுவார்ல. அதுக்காக இல்லை சார், எல்லா பிள்ளைகளையும் உலகத்திலேயேங்க யாரோ பெத்த பிள்ளையை தன் பிள்ளை என்று நேசிக்கிற ஒரே இனம் ஆசிரியர் இனம் மட்டும்தானங்க. இந்த ஆசிரியர் இனம் சமூகத்தில் தானே இருக்கிறாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கிறது. வீரமுத்துவேல் ஐயாவை பற்றி சொன்ன உடனே இந்த ஊர்க்காரங்க பூரா கை தட்டுறாங்க. தட்டினாங்கல்ல, ஏன் தட்டினாங்க? அவங்க குடும்பம் தானே தட்டணும். ஆனால் ஏன் விழுப்புரமே தட்டுகிறது? ஒரு வீரமுத்துவேல் ஜெயித்தால் எங்கள் விழுப்புரம் மாவட்டமே ஜெயித்ததற்கான அர்த்தம், எங்கள் தமிழ்நாடு ஜெயித்ததாக அர்த்தம், எங்கள் தேசம் ஜெயித்ததாக அர்த்தம். அதான் நாங்கள் இந்த சமூகம் அதைத்தானே வெளியே கொண்டு வருகிறது. பிரக்ஞானந்தோடைய அம்மா பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு அம்மா தன் பிள்ளை ஜெயிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகிறார்கள் என்றால் அதில் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும். என் பையன் நல்லா வந்துட்டோம்னா என் குடும்பம் நல்லா இருக்கும், சுயநலம். எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பான், ஒரு கார் வாங்கி கொடுப்பான், நாம நல்லா இருக்கலாம். ஆனால் அதே நேரம் இந்திய தேசமே அந்த பையனுக்காக பிரார்த்தனை செய்தது, இவன் மூலமாக எங்கள் தேசம் ஒரு படி உயர வேண்டும் இந்த விளையாட்டில்னு நாங்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணமே. அதுக்கு என்ன காரணம்? அவன் நமக்கு வந்து வாங்கி ஏதாவது சம்பளம் தரப்போறான்னா அந்த கோப்பையை நம்ம கண்ணில் அந்த பிள்ளை வந்து காட்ட போகுதா? இல்லை, பார்த்தா கேட்டுருவீங்க போல. கேட்க மாட்டோம் யார். ஏதோ எங்க நாட்டில் எந்த பிள்ளை ஜெயித்தாலும் அது எங்களுடைய பிள்ளை என்று நினைக்கிற எண்ணம் இந்த சமுதாயத்தின் குணம் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நூலகம்லாம் வீட்டில் இருக்குதாங்க. இந்த இந்த புத்தக கண்காட்சியிலேயே 1-2 புத்தகம் அம்மா அப்பா வாங்கி தருவாங்க. ஆனால் அதை சின்ன நூலகம் தான் நீங்கள் வைக்க முடியும். எல்லா புத்தகங்களும் கிடைக்கிற இடம் இந்த சமூகம் தானே. அம்பேத்கர் என்கின்ற ஒரு மாபெரும் சட்ட மேதை இந்த மண்ணில் வளர்ந்தார் என்றால் அதற்கு அடிப்படை வேர் நூலகமாகத்தானே இருந்தது. அது எந்த வீட்டில் இருக்குது? நூலகத்துக்குன்னு ஒரு அறை எங்கேயாவது இருக்கா? பூஜைக்கு அறை இருக்குது, சமையலுக்கு அறை இருக்குது, வரவேற்பறை இருக்கிறது. படிப்பதற்கென்று பிள்ளைகளின் புத்தக வாசிப்பை ஊக்குவிப்பதற்கென்று எந்த வீட்டிலேயாவது அறை இல்லை. ஆனால் இந்த சமூகம் தான் நம் வீட்டு பிள்ளைகளுக்காக நூலகத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த பொண்ணு நந்தினியை பற்றி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ராஜ்குமார் சார் ஊன்னு பயங்கரமாக கவிதையெல்லாம் சொல்லி சொன்னார். அந்த பிள்ளை 600க்கு 600 எடுத்துச்சுல்ல. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பரீட்சையில் அடுத்த கட்டம் இருக்கு இல்லையா, கல்லூரி படிப்பு. பிஎஸ்ஜி கல்லூரி கோயம்புத்தூரில், அது மிகப்பெரிய கல்லூரி. அங்கே அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு சேர்ந்துருக்குது. பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் சேர்ந்துருக்குது. பிஎஸ்ஜி காலேஜ் கோயம்புத்தூர்னா அது எவ்வளவு செலவாகும், ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவாகும், அவங்க அப்பா கூலி தொழிலாளின்னு அவர் தான் சொன்னார். இப்போ அந்த பிள்ளை அங்கே போய் எப்படி சேர்ந்துச்சு? அந்த கல்லூரி தானாகவே முன் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு பெண் இவ்வளவு பெரிய சாதனையை செய்திருக்கிறாள், இனிமே அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ ஃபீஸ்லேருந்து, ஹாஸ்டல் ஃபீஸ்லேருந்து எல்லா செலவையும் அந்த கல்லூரி. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினா கவர்மெண்ட்டே பணம் கொடுக்குமா? கொடுக்குறாங்கல்ல. எத்தனை பேர் அந்த வீட்டுக்கு போய் போய் எல்லாம் வைரமுத்து ஐயா தங்க பேனா கொடுத்தாரியா, முதல்வர் எவ்வளோ பெரிய பரிசு கொடுத்தார், நம்ம விஜய் அண்ணா வைர நெக்லஸ் கொடுத்தாருங்கய்யா அந்த பொண்ணுக்கு. ஏம்மா இன்னும் தொடங்கவே இல்லைம்மா. இல்லை பட்டிமன்றத்தை சொல்லலை, அதுக்குள்ள கொள்கை பரப்ப ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்தது அப்படி இல்லைங்கய்யா, ஊரே போய் கொண்டாடுது இல்லையா? கொண்டாடுதுமா, எல்லாரும் கொண்டாடுறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சமூகம் தானே அவர்களை கொண்டாடுகிறது. சார், குடும்பத்துக்கு எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும், சுயநலம்னு ஒன்று இருக்கும். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் சுயநலமும் இல்லாமல் இந்த இளைஞர்களின் முன்னேற்றத்தை கொண்டாடுவது இந்த சமுதாயமாகத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது வீட்டில். அவங்க நமக்கு என்ன கற்றுக் கொடுப்பாங்க? சாப்பாடு கொடுப்பாங்க, நம்முடைய உடல் நலத்தை பாதுகாப்பார்கள், அன்பை கொடுப்பார்கள், அக்கறையை கொடுப்பார்கள், பாசத்தை கொடுப்பார்கள். நாங்கள் குறைய சொல்லலையே. அம்மா அப்பா மாதிரி பாசம் கொடுப்பவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஆனால் முன்னேற்றம் கொடுப்பது சமுதாயமாகத்தான் இருக்க முடியும். வேலை நீங்களே கொடுப்பீங்களா உங்கள் பிள்ளைகளுக்கு? படிப்பு நீங்களே கொடுத்துருவீங்களா? அனுபவம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையின் அடையாளத்தை இந்த சமுதாயம் தானே கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்குள்ளே ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்துகிறது இல்லையா? ஒரு கவிதைங்க, அமுத பாரதின்னு ஒருத்தர் ஹைக்கு ரொம்ப நல்லா எழுதுவார். அவர் புத்தகம் இருந்து அவங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்க. 3 வரியில் எழுதுறார். இந்த கவிதையை படித்த எந்த ஒரு இளைஞனின் மனசுக்குள்ளேயும் ஒரு சின்ன மலர்ச்சி ஏற்படத்தான் செய்யும். என்ன கவிதை தெரியுமா? சின்ன கவிதை. கவனியுங்கள், நத்தை கூட சுவடு பதிக்கிறது. வாழ்க்கையில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறோம், என்னடா இப்படி வாழ்க்கை போயிடுச்சேன்னு நொந்து போய் இருக்கிற நேரத்தில் கூட அந்த கவிதை சொல்லும், நத்தை தானேன்னு அலட்சியமாக நினைக்காதீங்க, அது மெதுவாக நடந்தால் கூட தன் சுவடை பதித்து விட்டுத்தான் செல்கிறது. நாமளும் ஒரு சுவடை இந்த மண்ணில் பதிக்க வேண்டும் என்கின்ற எழுச்சி அது தருகிறது இல்லையா? வண்ணதாசன் ஒரு கவிதை எழுதினாருங்க. எல்லாரும் இந்த வருஷம் 1ஆம் தேதி ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க. இப்போது கூட எதுவும் கடந்து போய்விடவில்லை, இந்த இடத்தில் தொடங்கினால் கூட மிகப்பெரிய உயரங்களை நீ தொட்டுவிடலாம் என்று எழுதினார்.
வாழ்க்கையில் எவ்வளவுத்தே தொலைச்சிட்டோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் முடிவெடுத்தால் கூட, இன்றைக்கு நீங்கள் முயற்சி செய்தால் கூட மிகப்பெரிய உயரங்களை தொட முடியும் என்று நமக்கு உத்வேகம் தருவது இந்த சமுதாயத்தின் கவிதைகள், சிறுகதைகள், இங்கே உள்ள வாழ்வியல் அமைப்பு என்பதை சொல்லி நடுவர் அவர்களே, வீடு ஒரு தொட்டி செடியை வேணா வளர்க்கும். சின்ன ரோஜா செடியை நீங்கள் வீட்டு வாசலில் வச்சு வளர்க்க முடியும். ஆனால் ஒரு ஆலமரத்தை, ஒரு விருட்சத்தை, ஒரு பனை மரத்தை, ஒரு தென்னை மரத்தை வீட்டுக்குள் வைத்து வளர்க்க முடியாது. அதற்கு சமுதாயத்தில் தான் இடம் பிடிக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு குட்டி பறவைக்கு கூடு போதும், குஞ்சு பறவைக்கு வீடு போதும். ஆனால் வானத்தையே வளைக்க காத்திருக்கிற எங்கள் இளைஞர்களாகிய ராஜாளி பறவைக்கு இந்த உலகம்தான் எல்லை. அவ்வளோ பெரிய வானம் அவனுக்கு வேண்டும், அவ்வளோ பெரிய சிறகு விரித்து அவன் பறக்க வேண்டும் என்றால் இந்த சமுதாயம் தான் அவனுக்கு துணையாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக பேசியிருக்கிற திருமதி கவிதா ஜவஹர் அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துகளும் பாராட்டுகள். இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? நீங்கள் வாட்டுக்கு சும்மா சொல்லக்கூடாது, பேசலாம் தானே ஐயா? ராத்திரி முடிய வரைக்கும் பேசுவோம் ஐயா. காலையில் அப்படியே நடைப்பயணமாக போயிடுவோம். அவர் ரொம்ப உற்சாகமாக இருக்கார், பெரியவர். அதனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, இத்தனை சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த விழுப்புரம் மாவட்ட நிர்வாகமும் பப்பாசியும் இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்னு நினச்சிருப்பாங்களான்னு தெரியல. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 9வது நாள் இவ்வளோ கூட்டம் வருது. டெய்லி இவ்வளோ கூட்டம் வந்ததுன்னா பாராட்டுக்குரிய விஷயம். தினம் வந்து கேட்டவங்க, இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி பேசினாங்க ஒரு ஊரில், புத்தக திருவிழா தான், இந்த மாதிரி மைக் செட் போடுறவர் அப்படி தூங்கினார். நான் பொய் சொல்லலை, கலெக்டரே நொந்து போனார். அவரை எழுப்பவும் முடியலை. எழுப்புனா மைக் ஏதாவது உழப்பி விட்டுருவார். அதனால் நாங்கள் பேச பேச அவர் அப்படியே ரொங்குறார். இந்த பம்பரம் சுற்றும் பாருங்க, அப்படியே தலையை எந்தெந்த வட்டத்தில் சுற்ற முடியுமோ அப்படி சுற்றினார். நாங்கள் இதை வேடிக்கையை படம் எடுக்கிறதுக்கு ஒரு 10 கேமரா வேறு. நாங்கள் பெரிய பேச்சாளர்கள்னு பேரோட வர்றோமா? இவர் 8000 கூட்டம் பேசியிருக்காரு, 9000 கூட்டம் பேசியிருக்காருன்னா எல்லா கூட்டத்திலையும் பேசி தூங்க வச்சிருக்கிறார். அப்படி நொந்து போகும். ஆனால் மிக மிக உற்சாகமான ஒரு ஆடியன்ஸை இந்த ஊரில் பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷம். இதுக்கு நீங்கள் எல்லாரும் ரொம்ப பெருமைப்படணும். இந்த தலைப்புக்கு கூட்டம் வர்றதான் கஷ்டம். இப்போ இதே குடும்ப தலைப்பு போட்டால் வரும், ஆன்மீக தலைப்பு போட்டால் அதுக்குன்னு தனி பக்தி பூர்வமாக வரும். இளைஞர்களை பற்றி போட்டால் இளைஞர்கள் வரமாட்டான். அவனை தவிர எல்லாம் வந்திருக்கீங்க பாருங்க. சின்ன பையலுக்கு வந்திருப்பாங்க. அவன் அவங்க அம்மா அப்பா எப்போ போவோம், இருறா அவர் முடிக்கிட்டு இருந்தால் முடிக்க மாட்டான். பசிக்குதுமா, எனக்கும் பசிக்கும்ல, வாமா, நீ வேற வெட்டியா, உன்னை இனிமேல் எங்கேயாவது நீ கூப்பிடு, நான் வரவே மாட்டேன். இன்றைக்கே சத்தியம் பண்ணுவான், இனிமேல் நீ எங்கேயாவது கூப்பிடு, நான் வந்தேன்னா என் பேரை மாற்றிக்க. இப்படி பயலையும் சேர்த்து அழைச்சிக்கிட்டு வந்து அவனுக்கு சமாதானம் சொல்லி முடிச்சிருவாரா? கொஞ்ச நேரம்டா, டேய் 4 நல்ல விஷயம் கேட்கணும்டா. இவர் நல்லதாக பேசுகிறாரு, என்னென்னமோ பேசுகிறாரு, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்படி பயல்களை தட்டி தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறது இருக்கு பாருங்க, இது யாருங்க செய்கிறது? யார் செய்கிறது? அம்மா அப்பா தானே. எனக்கு தெரிய நீங்கள் திருக்கோயில்களுக்கு அழைத்து கொண்டு போவது பெருமை, அவர்களுக்குள்ள ஒழுக்கமும் பக்தியும் வளரும். ஆனால் புத்தக திருவிழாவுக்கு அழைத்து வருகிற பெற்றோர்கள் இருக்கிறீர்களே, நீங்கள் தான் அறிவுலகத்தின் கதவுகளை திறக்கிற ஆசான்களாக இருக்கிறீர்கள். அதற்காக அந்த பெற்றோருக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்க. அவனுக்கு புரியலைனாலும் இருக்கட்டும், நொய் நொயின்னு கத்துனாலும் வச்சிருங்க. சினிமாவில் போனாலும் அவன் என்னத்தையோ பார்க்குறான். இங்கே இருக்கிறதுக்கு பாதி அவனுக்கு தெரியாது, கேட்காது, புரியாது. ஆனாலும் அந்த இடத்துல இருக்கிறான்றதே நல்ல விஷயம் தானே. நல்ல காற்றை சுவாசிப்பதற்கு ஒரு சூழல் அமைவது போல நல்ல செய்திகளை கேட்பதற்கான சூழலை அமைத்து தருவது இந்த சமுதாயம்தான் என்று சொன்னார்கள் கவிதா ஜவஹர் அவர்கள். அப்படின்னா இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு சமுதாயமே அப்படின்னு சொல்லிடலாமா? என்னங்க, எனக்கு நடுவர் அவர் தான்.
நாங்கள் உலகத்தில் யார் யாரை சமாளிக்கிறது? அத்தனை பேர் சார்பாக ஒருத்தர் பதில் சொல்றார். குடும்பத்தை அவ்வளோ சாதாரணமாக தள்ள முடியாதுயா. நான் பேசிக்கிறேன். கொஞ்சம் முன் வரிசையில் இருந்து, இல்லை நீங்கள் கொஞ்சம் ஓரமாக உட்காருங்க ஐயா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் எனக்காக உங்கள் சேரை எடுத்துகிட்டு போய் அந்த காரில் கூட உட்காருங்க. இல்லை, அவர் ரொம்ப பெரியவர், ஆனால் ஓவர் உற்சாகமாக இருக்கார். அவர் என் கூட பேசிக்கிட்டே இருந்தாருன்னா தீர்ப்பு சொல்ல முடியாது, இல்லாட்டி அவரை உட்கார வச்சு தீர்ப்பு சொல்லலாம். நல்ல மனுஷன்தான், ரொம்ப உற்சாகமாக இருக்கார், பல வகை கஷ்டங்களில் வந்திருக்கிறார். குடும்பம் அப்படின்றது ஒவ்வொருவரது வளர்ச்சியிலும் பெரிய பங்கு வகிக்கிறது. இவங்க 2 பேர் சொன்னாங்களே, அது தப்பா? விட்டுருங்க ஐயா, அமைதியாக இருங்க ஐயா, மன்னிக்கணும் உங்களுக்கு, அப்படியே விட்டுருங்க. இவர் நல்லா சொன்னார். ஒரு குழந்தை கருவிலே உருவாகும் போதே அதற்கு ஞானத்தை கற்றுத்தர வேண்டும். பிரகலாதன் கதையை படித்தீங்கன்னா, பிரகலாதனுடைய தாய் கருவில் இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு பக்தி மார்க்கத்தை கற்றுத்தந்தாள். இது கதைன்னு கூட நீங்கள் சில பேர் சொல்லலாம். ஆனால் நாம் வாழுகிற காலத்தில் மிகச்சிறந்த கர்நாடக சங்கீத வித்வான் பாடகர் பாலமுரளி கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருந்தார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமான்ற ஒரு பாட்டு திருவிளையாடலில் பாடியவர் பாலமுரளி கிருஷ்ணா. தங்க ரதம் வந்தது வீதியிலே, இந்த பாட்டெல்லாம் கேட்டு பாருங்க. இனிமையான இசை. சின்னக்கண்ணன் அழைக்கிறான், இளையராஜா மியூசிக்கில். அவ்வளோ ரொம்ப பெரிய பாடகர். அவர் பிறவியிலேயே கலைஞராக பிறந்தார். காரணங்களில் ஒன்று என்ன சொல்கிறாங்க, அவங்க அம்மாவுக்கு வீணை வாசிக்க தெரியுமாம். கருவில் இந்த குழந்தை இருக்கும்போது வயிறு பெருசாக இருக்கும். வீணை வாசிக்கணும்னா அது வயிற்று பக்கத்தில் தான் வச்சு வாசிக்கணும். வீணை வாசிக்கிறது ஒன்றும் எளிமையானதல்ல, கடினமானது. ஆனாலும் அவங்க தாய் தினசரி வீணை வாசிப்பாங்களாம். அப்போ கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்களா, இத்தனை சிரமப்பட்டு எதுக்கு நீ வீணை வாசிக்கிற, தேவையா இது, இந்த நேரம் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், நான் எனக்காகவோ உனக்காகவோ வாசிப்பதில்லை, வயிற்றில் இருக்கிற இந்த குழந்தைக்கு இசையை கற்றுத்தருகிறேன். அப்படின்னா ஒரு தாயினுடைய பங்கு பிள்ளையை உருவாக்குவதில் எவ்வளவு பெரிது. அவர் வளர்ந்து வரும்போது புதிய புதிய மேடகர்த்தா ராகங்களை உருவாக்கினார். இசை உலகத்தில் பெரும் புரட்சியை உருவாக்கினார். அதிசய ராகம், ஆனந்த ராகம்னு ஒரு பாட்டு கேட்டுருக்கீங்களா? அபூர்வ ராகங்கள் படத்தில். அந்த பாட்டை MS விஸ்வநாதன் அதுக்கு மியூசிக் போடும் முன்னாடி புது ராகம் எனக்கு வேணும், ஏன்னா அபூர்வ ராகம்ன்ற தலைப்பு இருக்குது, இதுவரைக்கும் இல்லாத ஒரு ராகம் வேணும்னு பாலமுரளி கிருஷ்ணா கேட்டாராம். பாலமுரளி கிருஷ்ணா புதிய ராகம், அது மகத்தின்னு நினைக்கிறேன், ராகத்தை உருவாக்கி அந்த ராகத்தில் உருவான பாடல் தான் ஜேசுதாஸ் பாடிய அதிசய ராகம், ஆனந்த ராகம், அழகிய ராகம், அபூர்வ ராகம். ஏன்னா கிரியேட்டர், உருவாக்குகிறவர், உலக புகழ் பெற்றவர், பெரும் விருதுகள் வாங்கியவர். சமூகம்தான் தந்தது என்றாலும் கருவிலே உருவாக்கி தந்தது தாய் என்பதால் குடும்பம்தானே. என்னங்க அது உண்மைதானுங்க? எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னைப் போலவே இருப்பான், தனக்கொரு பாதை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். இப்படி ஒரு எம்ஜிஆர் பாட்டு கேட்டிருக்கீங்களா? இப்போது சின்ன வயதிலேயே பெற்றோர் என் பிள்ளை இப்படி இருக்க வேண்டும், இன்னவாக வர வேண்டும் என்று தவம் இருக்கிறார்கள். தவம் இருந்தபடி அந்த பிள்ளையை வளர்க்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஞானத்தை போதிக்கிறார்கள். ஆசிரியர்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் முதல் ஆசிரியர் யார்? யார்? தாய். அதுதான் இவ்வளவு பேசுது. அம்மா சொல்லி கொடுத்தது தானே. டேய் இது சாமிடா, டேய் இது ஆனாடா, டேய் இது தாண்டா உன் பாட்டி, கை ரெண்டையும் கூப்பி சாமி கும்பிடு, இப்படி சாப்பிடு, இப்படி பல்லு விளக்கு,
படுத்துக்கும்போது இந்த மாதிரி தலை வச்சு படுக்கணும்டா, இப்படித்தான் உடைகள் போட்டுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு காலம் வரை நாம் கடைப்பிடிக்கிற ஒழுக்க விதிகள் எல்லாம் அம்மா அப்பா கற்றுக் கொடுத்தது தானே. நான் இன்னைக்கு ட்ரெயினில் வரும்போது ஒரு பையனை பார்த்தேன். அந்த பையன் 7ஆம் கிளாஸ் படிக்கிறான். 700 திருக்குறள் அவனுக்கு மனப்பாடமாக தெரியுமா? 700 700 என்னங்க இவ்வளோதான் அதுக்கு 700? 7 பேர் கைதட்டுறீங்க. அந்த பையன் என்கிட்ட வந்து அவ்வளோ அழகாக சொன்னான். திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் திருக்குறள் வித் டைம்ஸ்னு எழுதுகிறாங்க. நான் அதை தினம் வாரம் படிக்கிறேன். அவங்களுக்கு நான் நன்றி சொன்னேன்னு சொல்லுங்கன்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு 7ஆம் கிளாஸ் மதுரைக்கார பையன் ஆங்கில பத்திரிகையில் வருகிற திருக்குறளை வாசிக்கிறான்னா அதை எழுதுகிறவங்களுக்கும் பெருமை, இந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோருக்கும் பெருமை. அந்த இடத்துல அவங்க அம்மாட்ட கேட்டேன், எப்படிம்மான்னு. சின்ன வயசுலேருந்து இவன் துருன்னு இருப்பான் சார், ரொம்ப ஓவர் ஆக்டிவாக இருந்தான், இவனுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், சின்ன வயசுலேயே திருக்குறள் சொல்லி கொடுத்தேன், இன்றைக்கி 700 திருக்குறள் படிச்சிருக்கான், பொருளோடு சொல்லுவான், கதை மாதிரி சொல்லுவான்னு அவங்க பெருமையாக பேசினாங்க. அந்த பையன் நான் விழுப்புரத்தில் இறங்கும் முன்னாடி என்கிட்ட வந்து நன்றி வேற சொன்னான், என்னோடு பேசியதற்கு படம் எடுத்ததற்கு நன்றினா. இந்த இங்கிதங்களை, இந்த மரியாதைகளை கற்றுத்தருவது யார்? யார்? அப்பா தானே, அம்மா தானே. அப்படின்னா குடும்பம் தானே சின்ன வயதிலிருந்து ஒருவரை உயர்த்துகிறது. அது எல்லாத்தையும் விட இளைஞர்களாக ஆகும்போது இந்த சமூகம் பல வகை கரங்களை நீட்டி அவர்களை இழுக்கிறது. பொங்கலில் மிச்சர் போட்டிருக்கான் பாருங்க, எங்கேயாவது இது நடந்துச்சான்றது எனக்கு தெரியலையா, ஆனால் நடந்திருந்தா அந்த அப்பா எவ்வளவு நொந்துருப்பாரு. அவன் எங்கேயோ பார்த்துருக்கானையா, பொங்குறத அடக்கிறதுக்கு மிக்சர் தான் வழின்னு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இதை ஒரு பேராசிரியர் சொல்லும்போது எனக்கு அழுகையே வந்துருச்சு. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற பரிதாப நிலையில் பேராசிரியர்கள் இருக்காங்களேன்னு தோணுச்சு. சமூகத்தை பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்குங்க. உங்கள் பிள்ளைகள் வெளியில் போயிட்டு திரும்பி பத்திரமா வரணுன்ற பயம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஒவ்வொரு பெற்றோர்கிட்டையும் நான் கேட்குறேன், இருக்கா இல்லையா? போகிற மாதிரி அதே உணர்வோட, உடையில் அழுக்குப்படலாம் ஐயா, வெளியில் போனால் உடையில் அழுக்குப்படும், ஆனால் மனசில் அழுக்குப்பட்டு வந்தானா தெரியாது ஐயா, வெளியில் தெரியாமல் போயிடும். சமூகம் அத்தனை அழுக்குகளை இந்த பிள்ளைகள் மீது வீச தயாராக இருக்கிறது. அவர்கள் பார்க்கிற ஊடகங்கள், அவர்கள் போய் கடைகளில் நிற்கும்போது அவன் கூல்ட்ரிங்க் வாங்க வந்தானா, கூல் சிப்பா, கூல் லிப்பு, அது வாங்க வந்தானான்னு நமக்கு பயமாக இருக்குயா. நமக்கு கண்ணுக்கு தெரிந்தது எல்லாமே நல்லது தான்யா, ஆனால் நல்லது என்று நாம் பார்ப்பதின் பின்னாலே பல பொல்லாதது ஒட்டி கொண்டு ஒழிந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் சமுதாயம் என்று இவர்கள் கதறுவதில் உண்மை இருக்கிறதா இல்லையா? நீங்கள் தாங்க சொல்லணும், எனக்கு தெரியாது. நான் இவங்க என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா நீ ஒன்றும் வளர முடியாது. நாங்கள் 4 பேர் வீட்டில் உட்காந்து பட்டிமன்றம் பேச முடியுமா? இதனால் சகல மாணவருக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு என்ன காரணம் என்று இப்போது நான் பேசுகிறேன். அப்படின்னா என் பையன் ரூமில் வச்சு பூட்டிகிட்டு போயிடுவான். ஒரு மணி நேரம் கழித்து வந்து திறந்து விடுறேன், இந்த ஆளெலாம் திருந்தவே மாட்டான். எங்கேயாவது இடம் கிடைக்கலைன்னா வீட்டில் உட்காந்து உளறான், மைக்கு இல்லைனாலும் பேசுகிறான். ஏம்மா நீ வேணா டீ போட்டு கொடுமா, ஏன்னா இவ்வளவு அறிவோடு யாரும் பேச மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க, இது என்ன குடும்பமாக. இந்த மிருதங்கம் இந்த மாதிரி வித்வான்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தீங்கன்னு வைங்க,
அவருக்கு எப்பப்போ தோணுதோ அப்போல்லாம் டமார் அவர் ப்ராக்டிஸ் பண்ணாருன்னா ஒரு பேர் தூங்க முடியாது, திடீர்னு தடன்னு வாசிப்பார். ஆனால் அது ஒரு கலைஞனியா, கலையை நாம் ஒரு சில நேரம் ரசிக்கலாம். இந்த இவர் இப்போ என்ன நடையில் வாசிக்கிறாரு, இதுதான் இந்த பாட்டில் வந்துச்சு அப்படின்னு கூட யோசிக்கலாம். நாங்கள் பேசினோம்னா எத்தனை நாளையா கேட்குறது? எந்த பேச்சாளருக்கு வீட்டில் மரியாதை இருக்காது, இருக்குங்களா? இப்போ ராஜகுமார் அவங்க வீட்டம்மா போன உடனே உலகம் சுற்றிய தமிழரே வருக, ஊரில் இருப்பவர்கள் உயிரை உறிஞ்சிய தமிழரே வருக, மணியடித்தாலும் பேசிய மன்னனே வருக, அந்த துண்டை இங்கே தருக அப்படின்னா சொல்லுவாங்க. போய் தூங்கியா வெள்ளனே, ஒரு நாள் விடுறதில்ல, ஊரை சுற்றிக்கிட்டே திடுறது. இந்த பிள்ளைகளோட நான் உட்காந்து கஷ்டப்படுறேன் அப்படி தானே சொல்லுவாங்க. பேசினவங்களுக்கு வீடும் மரியாதை தராது, நாங்கள் என்ன மாதிரி ஒன்று பேசிட்டோம்னா சமூகமும் மரியாதை தராது. எப்படா ஒருத்தர் விழுவான்னு திட்டுறதுக்கு தயாராக இருக்கும். இதையும் மீறி தாயா இந்த பொது வாழ்க்கையில் திரியணும். அதானங்க உண்மை. இங்கே கிடைக்கிற கைதட்டல்கள், பாராட்டல்கள் எல்லாமே எங்கேயோ ஒரு சிலரின் பொறாமையை உருவாக்குகிறதுன்றதான் உண்மை. சொந்தக்காரனும் பொறாமப்படுவான், பப்ளிக்லேயும் பொறாம. இவங்களுக்கெல்லாம் இது தேவையா அப்படின்னு 4 பேர் பேசுவான். நம்ம பேசுகிற வரைக்கும் மரியாதை, எந்திரிச்சு விழுந்தோம்னு வைங்க, கைதட்டுறதுக்கு சமூகம் தயாராக இருக்கிறது. உண்மையா இல்லையா? நான் சொல்கிறது நேர்மையாக யோசிச்சு பாருங்க. புகழ்கிற அதே சமூகம் தலை நிமிர்ந்து நடந்தால் கை கட்டி நிற்கிற சமூகம் லேசாக தலை குனிந்தால் கை கொட்டி சிரிக்கிறதா இல்லையா? இந்த சமூகம் எப்படி இளைஞர்கள் வரவேற்கும்? எப்படி இது முன்னேற்றும்? யோசிக்கணுமா இல்லையா? அதுதான் இவர் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க மேலே உயர்கிற அந்த பையனுக்கு கீழே இருக்கிற மெத்தை அதை நம்பித்தான் அவன் விழுகிறான். ஒருவேளை ஜம்ப் பண்ணி கரெக்டாக ஊனிட்டானா பரவாயில்ல, தடுமாறி விழுந்துட்டானா அப்போது பாதுகாக்கிற மெத்தையாக இருப்பது குடும்பம்தான் அப்படின்னு இவர் சொல்கிறார். ரெண்டுமே பக்கத்தில் நிற்கிதுங்க. வளர்த்து விடுகிறது இது, ஆனால் உயர்த்தி விடுகிறது இது. இப்போ எதையா சொல்கிறது? ரொம்ப வேடிக்கையாக இல்லை? பிரக்யானந்தான்ற ஒரு சிறுவன் இன்னைக்கு பிரதமரோட போய் நிற்கிறான், முதலமைச்சரோட போய் நிற்கிறான், ஜனாதிபதியோடு நிற்கிறான். 18 வயசு பையனுக்கு உலக அங்கீகாரம் இருக்குது, விமானங்களில் பறந்து கொண்டே இருக்கிறான், உலகம் முழுக்க அப்படியே பார்க்குறாங்க. அவனுக்கு கோச்சிங் கொடுத்தது சமுதாயம்தான். ஆனால் ஒரு வீட்டில் 2 பிள்ளைகளை கிராண்ட் மாஸ்டர் ஆக்க உழைத்தது அந்த குடும்பம் இல்லையா? வீரமுத்துவேல்ற ஒரு இளைஞனை, எங்கேயோ படித்து எங்கேயோ முன்னேறிய இளைஞனை சந்திரயானை சாதித்த பிறகு ஏன் அவங்க அப்பாவை போய் எல்லாரும் பாராட்டுறாங்க? அவர் பெருசாக ஏதோ பள்ளிக்கூடத்தில் தாங்க சேர்த்துருப்பார். அதுக்கப்புறம் இது என்னன்னு கூட அவருக்கு தெரிய நியாயம் இல்லை. வயதில் மூத்தவர், அவர் ஒரு ரயில்வே துறையில் இருந்தார்னு நினைக்கிறேன். ரயில்வேல இருந்து ஓய்வு பெற்ற ஒரு மனிதர். நான் அவரோட ஃபோனில் பேசினேன். அவருக்கு இந்த பாராட்டுகளை வாங்குகிற அளவு கூட அதை விம்முகிறார். ஆனால் ஏன் அத்தனை பேர் அவரை போய் பாராட்டுறீங்க? நாம் என்ன நினைக்கிறோம் மறைமுகமாக, இந்த பையன் எங்கே உயர்ந்தாலும் அதற்கு பொறுப்பானவர் தந்தை தான் என்று இதன் மூலம் அங்கீகரிக்கிறோமா இல்லையா? உண்மையா இல்லையாங்க? ஒரு பிள்ளைக்கு உயர்வதற்கான களம் அமைப்பது சமூகம், அவனை உயர்த்தி பார்த்து அழகு பார்ப்பது சமூகம். இப்போ இவரே ஆசிரியராக இருக்கார். கவிதா சொன்னாங்க, 40 பிள்ளைகளும் என்னோட பிள்ளைகள்னு நம்பித்தான் சொல்லி கொடுக்குறேன். நாங்கள் இந்த 40 பிள்ளைகளும் 100க்கு 100 வாங்கிட்டாங்கன்னா சந்தோஷப்படுறது யார்? இவர் தான். உடனே இவங்க ஸ்கூலில் இவரை கூப்பிட்டு ஒரு ஷீல்டு கொடுப்பாங்க. 40 பிள்ளைகளை படிக்க வைத்த நல்லாசிரியரே வருக, நாயகனே வருக. ஆனால் 40ல் 1 தோற்று போச்சுன்னு வைங்க சார்,
பட்டிமன்றமே போனீங்கன்னா எவன் படிப்பான்? I think you are overusing your privileges. இன்னொரு முறை மாணவர்கள் தோல்வி அடைந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அந்நேரம் அவன் என்ன சொல்லணும்? சார், நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு பட்டிமன்றமும் போய் பயல்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களே, உங்களை பாராட்டுறோம்னு ஒரு ஆள் சொல்லுமா? எழுதிடுவாங்க. நலம் விரும்பி இந்த பள்ளியில் இந்த ஆசிரியர் வகுப்பெடுக்காமல் சுற்றுகிறார். இது எனக்கு எப்படி தெரியும்ன்றீங்களா? நான் பேங்க்கில் வேலை பார்க்கும்போது பாதி நேரம் மொட்டை வரும். இங்கே ராஜா என்பவர் இருக்கிறார், வங்கிக்கு வருவதே இல்லை. நான் அவரை வங்கியில் பார்த்ததை விட டிவியில் பார்த்ததான் அதிகம். போதா குறைக்கு இப்போ நடிக்கவும் போய்விட்டார். இவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு எங்கள் ரீஜனல் மேனேஜருக்கு லெட்டர் போடுவாங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? சமுதாயம் நம்மளை வளர்த்து விடுது. இது எவ்வளவு உண்மை இருக்கிறதோ அவ்வளவு இடைஞ்சலும் இருக்கிறது. இருக்கா இல்லையா? நான் சொல்கிறது நேர்மையாக யோசிங்க. ஆமாங்க, எரிவான். நான் ஒரு நாள் சனிக்கிழமை இதெல்லாம் நடந்தது. ஒரு சனிக்கிழமை, அப்போல்லாம் 2 மணி வரைக்கும் பேங்க் இருக்கும் சனிக்கிழமை. இப்போல்லாம் ஃபுல் டே இருக்குது அல்லது லீவு இருக்குது. 1:30 மணிக்கு ஒரு ஆள் வந்தார், பேங்க்கு மூடியாச்சு, பணம் எடுக்கணும்னு வந்தாருங்க. இப்போ நான் சொன்னேன் 12 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருங்க, 1:30க்கு பணம் எடுக்க முடியாது, காலையில் வாங்க, 10 மணிக்கு நானே சொல்லி வாங்கி தரேன் அப்படின்னு அவருக்கு ரொம்ப பணிவாக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அனுப்புனேங்க. அவர் அன்னைக்கே ஒரு பைய கையில் லெட்டர் எழுதி மெட்ராஸுக்கு அனுப்பிட்டார். 900 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருயா. நான் தான்யா கூப்பிட்டு உட்கார வச்சு இது சத்தியமாக நடந்தது. எனக்கு அதை பார்த்துட்டு அழுகையே வந்துருச்சு. வந்தவரை மரியாதையை பேசி அனுப்புனதுக்கு கம்ப்ளைண்ட்டு அப்படின்னா அவர் நல்ல மனுஷன் தான், என் கூட பழகின ஆள் தான்யா. சமூகம் எப்போ ஒருத்தனை எப்படி பார்க்கும்? புகழ்கிற சமூகம் இகழ்வதற்கும் தயாராக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த ஊரில் நீதி நியாயம் பேச ஆட்கள் இல்லை. இது தவறு என்று கண்டிக்க ஆட்கள் இல்லை. தவறுகளை சுட்டி காட்ட பயந்து கொண்டிருக்கிற சமூகமாக நாம் இருக்கிறோம். இதுதான் உண்மை. இளைஞன் செய்கிற தவறுகளை யாராவது கண்டிக்க முடியுமா? பஸ்ஸில் கலவரம் பண்ணுறான். சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா பஸ் டே, சில பேர் ட்ரெயினில் அருவாலோட ஓட்டிகிட்டு போகிறான். அவனையெல்லாம் யாராவது ஒரு பொதுவில் இருக்கிறவங்க சொல்ல முடியுமா? இந்த காலேஜில் அங்கேருந்து என்ன சொல்கிறாங்க? காலேஜில் என்ன சொல்கிறாங்க? கடைசியாக காலேஜை விடுங்க, அவங்களெல்லாம் கைது பண்ணி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சா இன்ஸ்பெக்டர் யாரை கூப்பிட்றாரு? ஹெட்மாஸ்டரையா கூப்பிட்றாரு? இல்லை காலேஜ் பிரின்ஸிபலை கூப்பிட்றாரா? உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டுவாங்க. அவங்க வந்து கையை கட்டி நிற்கிறாங்க. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, கேஸ் போட்டுறாதீங்க, அவன் படிப்பு கெட்டு போயிரும்யா. ஐயா உங்கள் காலில் விழுகிறேன் ஐயா, என் பரம்பரையில் யாருமே போலீஸ் ஸ்டேஷன் வந்ததில்லையா, சேர்வாரோடு சேர்ந்து கெட்டு போயிட்டான்யா, ரொம்ப நல்லவன்யா, வீட்டில் கஷ்டப்பட்டு நான் இவனை படிக்க வைக்கிறேன்யா. ஐயா தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறேன்யா, 12 மணி நேரம் வேலை பார்க்குறேன்யா, நொந்து போய் 10,000 20,000ன்னு சம்பாதிச்சு இவனை படிக்க வைக்கிறையா. ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்கன்னு காலில் விழுகிறது அப்பாவா சமுதாயமா? சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த பையனை கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் உட்காந்து, ரே இத்தனை வருஷம் உங்கள் அப்பா 50 வயசு ஒரு சண்டைக்கு போனதில்லடா, சத்தம் கேட்டால் கூட வீட்டுக்குள்ளே வந்து நிற்பாடுறா, இந்த மனுஷனை போலீஸ்காரர் காலை விழ வச்சுட்டேடா, நீ பெற்று வளர்த்ததுக்கு இதானடா கதின்னு இந்த பையன் பக்கத்தில் உட்காந்து அழுகிறது யாராக இருக்கும்ன்றீங்க?
இன்னொரு முறை இது நடந்தா நானும் உங்கள் அப்பாவும் உயிரோடு இருக்க மாட்டேன்யா. எங்கள் வாழ்க்கையே உன்னைய நம்பித்தாண்டா இருக்குது. நீ மார்க் வாங்காட்டியும் பரவாயில்லடா, கெட்டு போயிடாதடா, நாங்கள் இருக்க வரைக்கும் உனக்கு சோறு போடுறேன்டா, முன்னேறாட்டியும் பரவாயில்லடா, ஏதோ படிடா, ஃபெயிலாக போனாலும் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாரா, நான் அருவாளை தூக்காதடான்னு அழுது புலம்புவது சமுதாயமா குடும்பமா? சொல்லுங்க. எனக்கு சட்டை வாங்க நான் வேகமாக போகிறேன்னா, தீபாவளி பொங்கலுக்கு என் பிள்ளைக்கு சட்டை வாங்க வேகமாக போகிறேன்னா, எனக்கு 100 ரூபா 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினா என் பிள்ளைக்கு 2000 ரூபாய்க்கு ஷூ வாங்கி கொடுத்தா தான் அவன் கம்பீரமாக நடப்பான்னு ஒவ்வொரு தகப்பனும் நினைக்கிறானா இல்லையா? சார், இந்த சமுதாயம் களம் அமைத்து கொடுக்கிறது. இந்த களத்தில் ரெண்டும் இருக்கிறது. முன்னேறுவதற்கான படிக்கட்டுகளும் இருக்கிறது, புதை குழியும் இருக்கிறது. சில பிள்ளைகள் முன்னேறுகிறார்கள், சில பிள்ளைகள் வீழ்ந்து போகிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. தெருவில் தவறுகள் செய்கிறவர்கள், குற்றச் செயல்கள் புரிகிறவர்கள், அவர்களை பற்றிய சர்வே எடுத்தீங்கன்னா எல்லார்ட்டையும் ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கும். அவர்களின் குடும்ப பின்னணி சரியில்லாமல் இருக்கும். பெற்றோர்கள் பிரிந்திருப்பார்கள் அல்லது பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. அவர்கள்தான் குற்றச் செயல்கள் புரிகிறார்கள் என்பதுதான் சர்வேயில் சொல்கிற ரெக்கார்ட். அப்படின்னா அந்த சமூகம் வளர்த்து விடும்போதே நல்ல திசையிலும் வளர்க்கிறது, ரவுடிகளாகவும் வளர்க்கிறது. ஆனால் குடும்பம்தான் என் பிள்ளை ஒழுக்கமானவனாக, உயர்ந்த சிந்தனையாளனாக, மேலே மேலே போகிறவனாக, முன்னேறுகிறவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. வளர்க்க முடியவில்லை என்றாலும் அழுகிறது. எல்லாத்தையும் விட தோற்று போய் வருகிற பிள்ளைக்கு தோள் கொடுப்பது சமுதாயம் அல்ல, குடும்பம் மட்டும்தான். தோல்வியில் துவண்டு விடாதேடா, அப்பா இருக்கிறான்டா, இன்னும் 5 வருஷம் இருக்குடா ரிட்டையர்மெண்ட்டுக்கு, இல்லாட்டி பென்ஷனாவது வரும்டா, ஒருவேளை கஞ்சியாவது அப்பா தர்றேன்டா. தோல்வி தானடா, நான் பார்க்காததாடா. நம்ம சொந்தக்காரங்க எவனும் நம்மளை அங்கீகரிக்கலடா. நான் ஏதோ ஒரு கிளர்க்கு வேலை பார்த்து இந்த அளவுக்கு வந்துட்டேன், ஒரு வீட்டை கட்டிகிட்டு இருக்கேன், நான் இல்லாட்டி இந்த வீடு உனக்கு இருக்கும்டா, பொழைச்சிக்குவடான்னு அவனுக்காக பிரார்த்தனை செய்வது, அவனுக்காக பரிந்து பேசுவது சமூகம் தருகிற வாய்ப்புகளை விட குடும்பம் தருகிற ஆறுதல் இருக்கு இல்லையா, அதுதான் தோல்வியுற்ற பிள்ளைகளுக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் தருகிறது. ரொம்ப நெருக்கடியான தலைப்பு. இது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் இது இல்லை. பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் சமூகம். ஆனால் சமூகத்துக்கு ஒரு தனி பொறுப்பு இல்லை, ஒரு தனி அக்கறை இல்லை, பாதிப்பும் இல்லை. 1000 பேர் அடிபட்டான்னா 1000 பேர் தானா அப்படின்னு சமூகம் பார்க்கும், என் பிள்ளையா என்று குடும்பம் பார்க்கும். அப்படின்னா குடும்பம்தான் என்னை பொறுத்தவரை. உங்கள் குடும்பத்தை, கட்டுமானத்தை நெருக்கமாக்குங்கள். பிள்ளைகள் மீது உங்கள் கவலைகளையும் கவனத்தையும் வையுங்கள். நீங்கள் உயர்வதை விட உங்கள் பிள்ளைகள் உயர வேண்டும் என்று தம்மக்கள் அறிவுடைமை என்று யோசித்து பாருங்கள். பிள்ளைகளை மீது ஒரு கவனம் செலுத்தி, ஒரு ஆதரவு கரம் நீட்டி, காசு தராதீர்கள், அவர்களுக்காக நேரம் தாருங்கள். அப்படி இருந்தால் சமூகம் ஒருவேளை விஷ வித்துக்களை விதைத்தாலும், பாச வலைகளை நீட்டி அவர்களை இழுத்தாலும், உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டார்கள். முன்னேற்ற பாதையில் தான் அவர்கள் அடியெடுத்து வைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். சமூகம் தன்னுடைய உயரங்களை அவர்களுக்கு தயார் செய்யட்டும். ஆனால் அதற்கு தகுதியானவர்களாக அவர்களை கொண்டு போய் நிறுத்தி, பிரக்யானந்தாவின் தாய் பட்ட பாடுகளை பார்க்கும்போது குடும்பம்தான் அவர்களுக்கு முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை செய்கிறது என்று சொல்லி, இதை அங்கீகரிக்கிற உங்களுக்கு நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.